என்னோட பேர் ரஞ்சனி. எங்களோட சேனல் பேர் பார்த்திங்க அப்படின்னா விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். கத்தாரில் நிறைய பேர் புதுசாக வந்தவங்களுக்குலாம் நிறைய இதெல்லாம் தெரியாது. எந்த ஷாப்பில் என்ன வாங்கணும், எந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம்லாம் நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது புதுசாக வர்றவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த சேனல் வந்து ஆரம்பித்தப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்க மாதிரி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா பாருங்கள், எங்களோட சேனலை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்ன ஒரு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எதனால சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 month அண்ட் ஹாய் என் பேர் வந்து ஃபைரூஸ் வியூ. நான் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 month இந்த யூடியூப் சேனலில் நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கி வேலை இந்த சேனலில் இன்ஸ்பிரேஷன் ஆகுறேன்னு சொன்னால் ஒரு பெரிய யூடியூப் தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க மதன் கௌரி, அவரை பார்த்து தான் இப்படி ஒரு நாமளும் ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. இனி அதுக்கு தான் வேலை டைமில் ஒரு டைம் கேப் எடுத்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ ஒரு 1.29K சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஓகே போயிட்டு இருக்கி பார்ப்போம். சால இந்த சேனலையும் பாருங்கள். பிடிச்ச இல்லை இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. வாட்சிங் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணணுமா. நான் இந்த டோஹாவில் இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நாம் விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக தேங்க்யூ பிரதர். பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிரதர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து கத்தார்லேயே வந்து எஃப்எம்னா இவர் தெரியாதவங்களே இருக்க முடியாது. சொல்லுங்கண்ணா உங்களை பற்றி. ஹலோ ஹாய் மக்களே, நான் வந்து ஆர்ஜே ரிஷாட். ஓகே, நான் வந்து கியூ தமிழ் ரேடியோவில் வந்து ஆர்ஜே ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஞானகுமார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்னோட. ஓகே, அவர் வந்து ரொம்ப நாளாக என்னோட ஃப்ரெண்டாக இருக்கார். ஓகே, கண்டிப்பாக வந்து இவரோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து வீடியோஸ் போட்டார். அவர் நிறைய விஷயங்களை பற்றி எல்லாம் போட்டார். அதாவது வந்து எல்லாருக்கும் தேவையான விடயங்கள் எல்லாம் அவர் அப்லோட் பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக வந்து அவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிண்ணா, இப்போ நீங்கள் எஃப்எம்ல வந்து ஆர்ஜேவாக இருக்கீங்க. ஆமாம். இப்போ ரேடியோ ஜாக்கின்னா நீங்கள் ஆர்வமாக பேசின விஷயங்கள் ஏதாவது மெமரிஸ் இருக்கா? ஆமாம், நிறைய இருக்குது. ஆர்வமாக பேசுனது வந்து நான் லெஜெண்ட்ஸ் லீக் வந்து லாஸ்ட் இயர் வந்து இங்கே கட்டாரில் நடந்துச்சு. அப்போ வந்து எங்களோட நம்மளோட சைல்டு காலத்தில் ஹீரோஸ் மாதிரிலாம் நம்ம பார்த்து வளர்ந்த கிரிக்கெட்டர்ஸை வரலாம் இன்டர்வியூ பண்ணுற சான்சஸ் கிடைச்சிச்சு. அதே நேரம் அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணுற சான்ஸ் கிடைச்சி ஆஃப்டர் த ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் மீட்டில் வந்து. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு பிகெஸ்ட் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் எனக்கு. கண்டிப்பாக எங்கள் யூடியூப் சேனலுக்கு என் கூட ஒரு வீடியோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஷோ கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகேண்ணா, தேங்க்யூ. RJ Sudhakar, casting director Sanjeeva Ravi. Thank you so much, sir. So இன்னைக்கு என்ன இன்ட்ராக்ஷன் எல்லாமே நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். But also for எல்லாருக்கும் thank you again. Also for the people who are here. The thing is like we are having an interaction with Jeeva Ravi sir by the social media influencers. They have prepared for like 2 or 3 questions. So let's see how it is going. I hope it will be an interesting session actually. So we can start, sir. Okay. Yeah, you can do that. And ஃபேமிலி வந்து சினிமா ஃபேமிலி. தாத்தாலேருந்து எடுத்திங்கன்னா பெரிய ப்ரொடியூசர் சரவணா ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் சிவாஜி வச்சு நிறைய படங்கள், பாவரிசை படங்கள், படகோட்டி, பாலங்குளம், பாகத்தோட தாத்தாவோட படம். ஸோ அவர் செய்கிறது செஞ்சுட்டு போயிட்டாரு. நாம் என்ன செய்ய போகிறோம் தான் எப்படியுமே. சன் ஒரு டைரக்டர் அன்பரிவன் இப்பா பாதி வச்சு ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் முடிச்சிருக்கான். செகண்ட் மூவி தெலுங்கில் பண்ணியிருக்கான், டார்லிங் வைத்திஸ் கொலவரி. இங்கே ரிலீஸ் ஆக போகுது, இங்கே தான் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஒய்ஃபு
எனக்கு வந்து இப்போ கரண்ட் மூவி வந்து அஜித் சாரோட விடாமுயற்சி. கூடிய சீக்கிரம் துபாய் போவேன். அந்த படத்தில் கரண்ட் அப்டேட்டில் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் நல்ல ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து ரத்னமாக இருக்கட்டும், வடக்கப்பட்டி ராமசாமி, இதெல்லாம் நான் நடித்த படங்கள். ஒரு 7 படம் இந்த வருஷம் வந்து நிறைய படங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப பேச வேணாம்னு பார்த்தா ஒரு கேள்வி கேட்கட்டும், அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நல்ல கேள்வி. நிறைய பேர் தனுஷ் சார் என்ன கேட்டார், ஜீவா ரவின் பேர் ஏன் வச்சிங்க, என் படம் தான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜீவான்றது என் ரியல் லைஃப் கேரக்டர். அதில் ஒரு கிரிக்கெட் கோச்சாக பண்ணியிருப்பேன். அண்ட் மொரோவர் நான் கிரிக்கெட் கோச்சாக இருந்து நிறைய புவர் கிரிக்கெட், அது கிராமத்தில் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ்க்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு கோச்சாக இருந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் மொரோவர் வந்து கிரிக்கெட்டில் என்ன பாலிடிக்ஸ் நான் ஃபேஸ் பண்ணணும். ஐ எம் கிரிக்கெட்டர் பேசிக்கலி. அண்டர் 19 இந்தியா ப்ராபர்ட்டிஸ். சச்சின் டெண்டுல்கர் என்னோட 1 வருஷம் ஜூனியர். ஸோ டெல்லியில் கபில் தேவ் தான் என்னோட கோச். ஸோ அதனால அந்த கிரிக்கெட் படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ரியல் லைஃப் கேரக்டர் நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு தான் டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு மரியாதை செலுத்துமாறு ஜீவா ரவி நான் பேர் வச்சேன். நல்ல கேரக்டராகவே வருது, நெகட்டிவ் கேரக்டர் வர மாட்டேங்குது. நெகட்டிவ் கேட்டால் சார் உங்களுக்கு சூட் ஆகுது சார். பட் அதை மீறி மிருதனில் வந்து டேரக்டர் தைரியமாக ஒரு ஜோம்பியாக நான் மாற்றி பண்ணார். ஸோ நான் கூட கேட்டேன், சார் என்ன ஜோம்பி ஒத்துப்பாங்களா சார்? உங்களை தான் சார் ஒத்துப்பாங்க. ஏன்னா யார் என்ன இவன் பண்ணுவான்றது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபேஸ் வந்து இதை பண்ணுது அப்படின்னா ஒரு ட்விஸ்ட், அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படின்னா, இது வந்து டேரக்டர்ஸ் தான் இது குரு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ரோல் தான். நான் கூட கேட்டிருக்கேன், சார் நல்லவனாவே கொடுக்குறீங்களா சார், ஒரு கெட்டவனா ஏதாவது ஒரு சீனில் இல்லை உங்கள் ஃபேஸில் செட் ஆகாது சார் அப்படின்னு ஓப்பனாக. பட் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி உடைக்கிற மாதிரி இப்போ வரப்போகிற இதில் 7 படம் 6 படத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜீவா ரவி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நான் யூஸ்வலாக பண்ண கேரக்டர்ஸ் இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கெட்டவனா பண்ணாலும் பிடிக்குதுன்றாங்க. எனக்கு தெரியல, அம்மா அப்பா பிளஸிங்க இல்லை கடவுளோட ரோலாக தெரியல. பட் ஃபியூச்சரில் அது மாறி வரும். நீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் இது ஆடியன்ஸ் பார்த்தா கூட சொல்கிறேன், ஊர்லேருந்து வரவங்களுக்கும் சரி, இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்கள் கையில் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவை தேடுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸையும் நீங்கள் நோபடிக்காது. எல்லா பேரண்ட்ஸாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. மாதம் ரூம் ரெண்டோ சாப்பாடு கொடுக்குது. ஸோ ஏதாவது ஒரு கையில் சர்வைவலுக்கு வச்சுட்டு நீங்கள் சினிமா தேடி சினிமாவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை விடலாம். எதுவுமே நம்ம கிராங்காக வந்து நிற்கிறது வந்து வேணாம். அதே மாதிரி நீங்கள் படம் கொடுங்க, இந்த படத்தில் நீங்கள் நடிகன்னு சொல்கிற கூட்டம் நிறையா இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக பணம் கொடுத்து நடிக்கணும்னு சொன்னாவே அது போகஸ். அது டெஃபினட்டாக அவங்க படமும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் நடிக்கவும் மாட்டீங்க. ஸோ ஜென்யூனான கம்பெனிஸ் இருக்குது, அதை தேடி போகணும். அதுதான் சொல்கிறேன், அதை தேடி நம்ம மக்கள் போகணும். ஆனால் எல்லாம் இப்போ சினிமா மாறிடுச்சு சார், டோட்டலாக கார்பரேட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து சீட்டிங் சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்பு தான் எல்லா மொத்த சினிமாவுக்கும் கெட்ட பேர் வருது. ஸோ நல்ல கொஸ்டின் இருக்குது. அவேர்னஸ் வந்து என்னன்னா, எதுவுமே விட்டுட்டு நீங்கள் வராதிங்க. ஃபுல்லாக கையில் நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது வச்சுட்டு சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் சினிமா சான்ஸ் செய்யலாம், இல்லை டேரக்டர் சான்ஸ் செய்யலாம். பட் சினிமாவை நம்பி நீங்கள் வந்தால் சினிமா உங்களை கையே விடாது. ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். தேங்க்யூ சார். அதில் நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இறங்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எந்த குறையும் வராது. நம்ம கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் வருமா வராதான்னு டைலமாவில் போனோம்னா கண்டிப்பாக அது வந்து 50% உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஃபுல் கான்ஃபிடன்ஸோட உங்களை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக நடக்கும் சார். 100%. நீங்க அடுத்து இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் சினிமாவில் வரணும், அதுக்கான கேள்விக்கான பதிலை முன்னாடியே சொல்லுங்க. ஸோ ரெண்டுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். மிருதன். ஏன்னா மற்ற ரோல்ல ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். மிருதன் வந்து எனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னா, அது ஜோம்பி மேக்கப் போகணும். மார்னிங் ஒரு 4 மணிக்கு போய் அதில் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. எப்படியோ ஊற்றுற மாதிரி முன்னாடி ஊற்றுவாங்க, பால் ஊற்றுவாங்க, அப்புறம் கம் போடுவாங்க. இந்த மாதிரினா எனக்கு வந்து எப்படின்னா, எனக்காச்சும் வந்து 1 சைடு தான். ஜெயம் ரவி அவருக்கு வந்து 2 சைடு அதே மேக்கப். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரவி போடுங்க, அவர் மூஞ்சி நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது நான் போடுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு மேக்கப். ஃபேஸ் என்ன ஆகும்னா, போட்டு 20-30 மினிட்ஸில் கிராக் ஆகும், இறுகிடும், ஃபுல்லாக இறுகிடும். நம்ம அப்படியே அதோட ஃபுல் டே இருக்கும். ஸோ அந்த சீன் மட்டும் 3 நாள் எடுத்தாங்க. மிருதனில் பார்த்தீங்கன்னா, அந்த அன்னிக்கான ஒரு பொண்ணு, இன்னைக்கு அது பெரிய பொண்ணு, அன்னைக்கு ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ தூக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடுறதெல்லாம் அந்த எஸ்கலேட்டரில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா எனக்கும் அடிபடும், அந்த பொண்ணுக்கும் அடிபடும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சீன். ஏன்னா என் பையனோட மேரேஜ் டைம் நான் இன்விடேஷன் கொடுக்கும்போது இந்த கையை மேலே வைப்பேன். 2 நாள் அந்த பொண்ணை இப்படி தூக்கி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி தூக்கணும்னு வலிக்கும். ஸோ அதுதான் எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் படம் தனுஷ் சார் பண்ண 3 படம். அது வந்து எனக்கு காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது. தனுஷ் சார் தான் எனக்கு மென்டார். வயசில் சின்னவராக இருந்தாலும் இஸ் மை மென்டார். 3ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்து சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபு சார், பானுப்பிரியா மேடம், இந்த பக்கம் ரோஹினி மேம், நான் ஒய்ஃப், நான் அவங்களுக்கு ஹஸ்பண்டாக நடிக்கிறேன். ஸோ அதனால அப்போ நான் புதுசு, நான் ரொம்ப நியூ, எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அது பெரிய சேலஞ்ச் ஆச்சு. ஈச் அண்ட் எவ்ரி சீன் பட்டர்ஃப்ளை பறக்கும், உள்ள டிராகன் பறக்கும், அவ்வளோ பயம் இருக்கும் எனக்கு. பட் அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கு
டெஃபினட்டாக இந்த சமயத்தில் நான் தனுஷா இருக்கும் பெரிய நன்றியை சொல்கிறேன். ஈவன் ஐஸ்வர்யா. நைஸ் கொஸ்டின், தேங்க்ஸ். இது ஒரு மாதிரியான கேள்வி சார், அதனால தான் தலைவர் இழுக்கல. தளபதி அரசியலுக்கு வராரு சார். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து ப்ளீஸ். தளபதியோட கத்திட்டேன். பேசிக்காக வந்து விஜய் சார் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அதே மாதிரி கோவமும் வராது அவருக்கு. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். இவர் எப்படி அரசியலுக்கு வர ஒத்துக்கிட்டாருன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து ஒருத்தர் துரத்துறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஓடிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு செவரு வந்துச்சுன்னா நம்ம திரும்ப மாட்டோம். அதுதான் அவர் அரசியல் பிரவேசம். இதில் நிறைய அர்த்தம் இருக்குது, அதில் புரிஞ்சுக்கலாம். அண்ட் மோரோவர் டெஃபினட்டாக நான் விஜய் சார் வரதை ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். அரசியலுக்கு இவங்க தான் வரணுன்றது எதுவுமே கிடையாது. யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அரசியலுக்கு வரலாம். இப்போ விஜய் சாரே வந்து அவர் வந்து யூஸ்வலாக இருக்கிற தலைவர் மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக மக்கள் வந்து அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ பட் வெல்கம். வரவங்களை நம்ம வேணானே சொல்லக்கூடாது, யார் வேணால் வரட்டும். ஸோ எனக்கு வந்து எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா அம்மா, கலைஞர், உங்களுக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து விஜயகாந்த் சார். இன்னைக்கு அவர் இல்லை, இருந்தாலும் நான் அவரோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படம் வெளியே வரல. ஐ திங்க் இட்ஸ் லாஸ்ட் கடைசி படம் விஜயகாந்த், தமிழன் என்று சொல். அதான் லாஸ்ட் படம். இன்ட்ரோ ஆஃப் படம் எடுத்துட்டாங்க, பாதி படம். அதுக்கான முயற்சி இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால விஜய் பிரபாகரன் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறேன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயம். நான் இன்ட்ரோல் வரைக்கும் விஜயகாந்த் சார் வருவார். இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவர் சன் வருவாங்க. ஸோ குமரி கண்டம், கிராக்கடைல் ஃபைட் இதெல்லாம் இருக்கும். அதில் நான் ஹோம் மினிஸ்டராக பண்ணேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி விட்டு தாண்டி போகிறேன். ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். விஜயகாந்த் சார்கிட்ட நான் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, டைலாக்கு, சார் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன உதவி வேணால் கேளுங்க அப்படின்னு டைலாக் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எல்லாருக்கும் நீங்கள் உதவி பண்ணுறீங்க, உங்ககிட்ட போய் நான் அந்த டைலாக் பேசல, உடம்புலாம் பூசுது சார்னு. பரவாயில்ல, நடிப்பு தானே, நீங்கள் பேசுங்க அப்படின்னா. வெரி ஸ்வீட் ஹியூமன் பீயிங். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவர் சிஎம் ஆயிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தா. பட் விஜயகாந்த் சார் வழியில் விஜய் சார் வந்தார்னா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா மக்கள் நலன் மட்டும்தான். வேஷ்டியை மடிச்சு கட்டி ஒரு பிரச்சனை இறங்குற ஒரு விஜயகாந்த் சார். நீங்கள் சிவாஜி சார் ஒரு டெத்துலேயே பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பிரவேசம் விஜய் சார் கொடுத்தாருன்னா we will support. அப்புறம் ஒரு கிரிக்கெட்டராக வந்து கபில் தேவ் சார் வந்து உங்களை கிரிக்கெட்டுக்கு வந்து அவரோட டீமுக்கு கூப்பிட்டுருந்தாரு. பட் அந்த மொமெண்ட்ல நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு வெளியில வந்தீங்க சார். அதுக்கு ரீசன் எனக்கு தெரியும். அந்த ரீசன் என்னன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியணும். அதை விட முக்கியமான விஷயம், அந்த பிரேக் எடுத்து வெளியில வந்ததுக்காக என்னைக்காவது லைஃப்ல ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? நல்ல விஷயம். பிரேக் எடுத்தது வெளியே வந்து அதுக்காக ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே சார். ஒரு மனுஷனுக்கு வந்து 2 காதல் இருக்கும். சில பேர் ஒரே ஒரு காதல் தான், பட் அப்படி சொன்னால் அது போய் டெஃபினட்டாக 2 லவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு கிரிக்கெட்டாக இருந்தது. ஓகே. ஸோ கபில் தேவ் வரைக்கும் போய் அண்ணன் இந்தியா காட்டணும்னு கட் பண்ணி தான் போனேன். பட் அந்த டைமில் நான் லவ்வில் மாட்டிட்டேன். அந்த பொண்ணு தான் இப்போ எனக்கு ஒய்ஃப். ஒரே லவ். ஆனால் நான் வருத்தப்படலை. ஏன்னா கிரிக்கெட் வந்து எனக்கு எப்படி க்ளோஸ் டு த ஹார்ட்டோ, சினிமா வந்து எங்கள் பிளட்ல இருந்துச்சு. தாத்தா ப்ரொடியூசர் அப்படின்னு அதுக்காக வந்து தாத்தா ப்ரொடியூசராக இருக்காரு, தம்பி வந்து கமல் சார் இருக்காரு, இன்னொரு தம்பி நடிக்கிறான்றதுக்காக நம்ம சினிமாவில் வந்துட முடியாது. நம்ம என்ன பண்ணோம் அதை தான் வச்சு சினிமாவில் நம்ம வர முடியும். அதனால இப்போ எனக்கு வருத்தம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருத்தம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரி ஆடுற வரைக்கும் போயிட்டு நீங்கள் திருப்பி 0 லெவலுக்கு வரும்போது அது ஏன் தப்பு தான். இப்போ அந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ராங்காக சொல்கிறேன், வெக்கப்பட்டு தான் சொல்கிறேன், ரொமான்ஸ் லவ் அப்படின்னு போயிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தெரிஞ்சுக்கணும். அதனால ஸோ வருத்தம் இருந்துச்சு. பட் அதனால எனக்கு சினிமான்னு வந்து இன்னொரு காதல் எனக்கு உள்ள வந்துச்சு. உண்மையாக சினிமாவை காதலிச்சோம், உண்மையாக பேஷன். சினிமாவை யார் லவ் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக சினிமாவை திருப்பி கொடுக்கும். பேஷன் தான் சார். டைம் பாஸுக்கு சினிமாவுக்கு வரும் நம்மளால் நிற்க முடியாது. இண்டஸ்ட்ரி தே ஒன்ட் ஸ்டாண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. சாட்டிஸ்ஃபைடா? தேங்க்யூ. இல்லை சார், அந்த படத்தில் இல்லை. உன்னை பெத்தானா செஞ்சானா பதிலே தெரியாம இருக்கு ஆனா, இது கேட்டிருக்கீங்களா? இது ஆக்சுவலி அந்த படத்துல அந்த ஆல்பத்தோட பாட்டு தான். பட் ஆனா படத்துல வரல. இருக்கு சார், இருக்கு சார். அதான் சார், அது மாதிரி அடிச்சிட்டீங்க. ஸோ அந்த சீன் இல்லை அது எப்படி ரியாக்ஷன் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மேம் எக்ஸ்கியூஸ் மீ, அது ஆக்சுவலி நைட் ஒரு 2 மணிக்கு எடுத்த சீன். தனுஷ் சார் சொன்னார் என்னை வந்து அடிக்கணும். நான் சொன்னேன் எப்படி சார் அடிக்கிறது? நிஜமாக அடிச்சிருங்க அப்படின்னா. ஐயோ நிஜமாக அடிச்சுன்னா பிரச்சனை ஆகிடுங்க சார். இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு 2 மணிக்கு நம்ம எடுக்கிற ஷூட்டிங் லைட் இருந்தனால சுற்றி என்ன யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. லைட் ஆஃப் ஆனால் ஊரே நிற்குது. அண்ணா நகரில் ஊரே நிற்குது. கத்துறாங்க வேற, சார் தொடாமடி தலைவா தொடாமடின்னு. நான் சொன்னேன் தொடாமலாம் அடிக்க முடியாது. தனுஷ் சார் சார் பிரச்சனை ஆகிடும் போது நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. அவர் சொன்னார், தனுஷ் சார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா மேம் மைக் எடுத்து சொன்னாங்க, நான் சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன், தயவு செஞ்சு எங்கள் ஷூட்டிங் நிம்மதியாக பண்ண கொடுங்க, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது ஒன்லி ஆக்டிங், அவர் நிஜமாக அடிக்க போகிறது இல்லை, கதை. ஸோ அப்போ கொஞ்சம் குவைட்டாக இருந்தாங்க. பட் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம்
பயந்தேன். ஏன்னா இருட்டு தனியாக கூட்டு போயிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் வந்து தனுஷ் சார் வந்து எனக்கு சொன்ன விஷயம், சார் இதில் வந்து நான் டைலாக் எழுதணும், என்னை பார்த்து திட்டுவீங்க, உன் பையன் பின்னாடி உங்கள் பொண்ணு பின்னாடி நான் சுற்றுறேன், என்ன பேசலாம் சார் அப்படின்னு அவன் கேட்கவே மாட்டேன். என்ன பேசலாம் நானும் யோசித்தேன். ஒரு அப்பா வந்து நல்ல அப்பா, நீங்கள் சொன்னது கெட்ட பாருங்க, நல்ல அப்பான்னு வந்து அடிச்சது. ஸோ சரி சார், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நீ என்ன பொறுக்கி மாதிரி பொம்பளை பசங்க பின்னாடி சுற்றிட்டு நீ யாரா அப்படின்னா தனி கேன் போடுவாங்க சார். அது தனுஷ் சாரோட டச்சர் தான். அவன் சுந்தர் ஆக்சுவலி அந்த ஆக்டர் வந்து தனுஷ் சாரோட ஃப்ரெண்ட், ஆக்சுவலி மைக்கம் என்ன கூட பண்ணியிருப்பாரு. அப்போ தனுஷ் சார் என்ன சொன்னார்னா, ஒரே வயசுக்காரங்க பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருந்துச்சு. அப்போ தனுஷ் சார் ரொம்ப இதாக போயிட்டு அந்த ஃப்ளோலேயே கேட்டுருங்க சார், நீங்கள் அந்த ஃப்ளோலேயே கைக்கு தூக்கி நான் தான் கேட்டுருப்பேன், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி உங்களை ஸ்கூலுக்கு அமிச்சா பொறுக்கி பசங்க மாதிரி பொம்பளை பசங்க சுற்றி நிற்கிறீங்க, தொலைச்சிரும் உன்னை, நீ யாரா சார் தனி கேன். ஸோ அந்த சீன் வந்து பயங்கர சீரியஸான சீனில் ஒரு சின்ன ஹியூமர் இருக்கும். ஸோ அந்த சீன் அப்படி தான் அடிச்சுட்டு நான் போயிட்டேன். நல்ல அடி வரும். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இந்த இடம் மட்டும்தான் சார் நீங்கள் அடிக்கணும், இப்படி அடிச்சிங்கன்னா அந்த காது சில பேருக்கு இயர் ட்ரம்லாம் நம்ம என்ன பயங்கர உணர்ச்சி இல்லை, தனுஷ் சாரோட நடிக்கணும்னு அடிச்சிட்டோம்னா ஒரு காது செப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்து அடிங்க சார், ரிங்கெல்லாம் கட்டிடுங்க. இங்கே நிறைய சொல்லிக் கொடுப்பார் சீனில், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் சொல்லிக் கொடுப்பார். ஸோ அந்த சீன் ஏன் வந்து ஒரு ஞாபகம் வச்சு சொல்கிறாருன்னா, ட்ரெய்லரில் அந்த சீன் தான் போட்டாங்க தூரத்தில். ஸோ தேங்க்யூ மேடம், டெஃபினட்டாக கரெக்ட் ஆச்சுமா. ஜீவா வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, லைஃப் டைம் கோச், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அண்ட் மோரோவர் இது கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம்னால 3 அவர் டேரக்டர் என்ன பண்ணுவார்னா, நீங்களே இதுக்கு என்ன டைலாக். அப்போ என்ன பண்ணாங்க, விஷ்ணு, சூரி, நான், லக்ஷ்மண். சூரிக்கு கிரிக்கெட் தெரியாது. இப்போ டேரக்டர் கிட்ட, சார் நீங்கள் சூரிய கோச் பண்ணுறீங்களா சார்? கோச்சா சார், எப்படி சார்? 3 days கூட்டு போய் அவர் சுற்றி போனால் ராமகிருஷ்ணன், சென்னையில் ராமகிருஷ்ணன் கிரவுண்ட் இருக்கு, அங்கே கூட்டு போய் தான் சூரிய கோச் பண்ணேன். அவருக்கு அப்டமன் கார்டுனா என்னன்னு தெரியாது. அது என்ன சார் இது அப்படின்னாரு. தண்ணி குடிக்கிறது சார், உயிரை காப்பாற்றுற விஷயம் சார். அங்கே சரி ஓகே. ஒரு பேடு எல்லாமே சொன்னோம். அப்புறம் ஒரு 3 days அவர் கிராஸ் பண்ணிட்டார். எனக்கு அதான் பெரிய ஆச்சரியம்னா, அவர் சொல்ல ஆரம்பிச்சார் எல்லா பேரையும். பேட்டை பிடிக்க தெரியாது அவருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இந்த காப்பி புக் ஸ்டைல்வாங்க கிரிக்கெட்டில், அந்த மாதிரி பேட்லாம் பிடிச்சி நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் ஒருவர் வந்து அவர் நான் தான் கோச் பண்ணேன். அண்ட் கிரிக்கெட் டைலாக்ஸ் ஒன்று வரும், அதில் ஒரு டைலாக் மட்டும் ஞாபகம் இல்லை. ரொம்ப மெமரியான ஒரு டைலாக் வந்து என்னன்னா, ஃபுல் டீம் நிற்பாங்க, ஹீரோலேருந்து எல்லாருமே நிற்பாங்க. அப்போ டேரக்டர் சொன்னார், சார் இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச், நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ண போகிறீங்க. எண்ட் ஆஃப் த ஸ்பீச் வந்து சூரிய ஒரு மயக்கம் போட்டு கீழே வரும். அந்த அளவுக்கு இந்த டைலாக் இருக்கும், படிச்சுங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்கன்னா, பார்த்து கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னா, சரி நம்ம போகலாம் சார், டேக் போகலாம். நான் யோசிச்சேன், அதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனோட திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சது தான், உங்கள் எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கிரிக்கெட்டோட பேசிக் லெவல் அண்டர் 12 ஆரம்பிச்சு அண்டர் 13, அண்டர் 14, அண்டர் 15, அண்டர் 16, அண்டர் 17, அண்டர் 18, 19, 20, 21, அதுக்கப்புறம் சவுத் ஜோன், அதுக்கப்புறம் தான் இந்தியா அப்படின்னா. சூரியங்க மயக்கம் பிடிக்கிறது. ஐயோ இவ்வளோ இருக்கா கிரிக்கெட். அதனால அந்த சீன் ஏன் நான் மறக்காம முடியாத சொன்னால், அந்த சீனை பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா பாடி லாங்குவேஜ், கோச் பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அங்கே ஜீவா ரவின்னு ஒரு பாடி லாங்குவேஜ்னா ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த சீன் ஒரு 3 டேக், ஒரு 3 டேக்ஸில் அந்த படம் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி சீன் வாஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா நான் அதை ரியல் லைஃப்பில் நான் அதை பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு படம், அது என்ன சொல்லாமா ரிலீஸ் ஆகலாமா ஆக போகுது. அதுவும் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். அது வரும்போது உங்களுக்கு ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். நார்த் மெட்ராஸில் தான் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அசுரன் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் ஒரு என்னோட கேரக்டர் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகணும் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு கேள்விக்கு பதில் வந்து. தேங்க்யூ. ஒய்ஃப் வந்து அகரகாரத்து பொண்ணுமா, ஐயர் பொண்ணு. நான் வந்து சினிமாக்காரன். ஸோ அந்த ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்படி நடந்து போனாலும் ஐயோ பார்த்துப்பான் சினிமாக்காரன் கூட போய் வித்துருவான் இப்படி பேசுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்க பக்கா அக்ரகாரம், ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் இருக்கிற ஒரு இடம். சினிமானா அவங்களுக்கு அந்த இமேஜ் இருந்துச்சு, சினிமாக்காரனா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ பட் அவங்க அதெல்லாம் மீறி வந்து எங்களுக்கு லவ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் எப்போ வந்து நான் லவ் லெட்டர் கொடுத்தா தான் மனம். அக்ரகாரத்தில் ஒரு சின்ன சந்துக்குள்ள மாவு மிஷின் ஒன்று இருக்குது. சரி எனக்கு அப்போதைக்கு பேப்பர் கிடைக்கல, ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. ஏன்னா பயங்கரமாக லவ் பண்ணுற மாதிரி கிட்ட போனால் ஃபுல்லாக வேர்த்துரும். அவங்க நாளைக்கு இவன் வேஸ்ட்டுன்னு நான் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு எடுத்து ஒரு அடுத்த பேப்பர் கொடுத்துட்டேன். கை மட்டும் இப்படி வாங்கிடுச்சு. சரி வெயிட்டிங், கை சரி பாரதிராஜா படம் மாதிரி இந்த கை மட்டும் அப்படி வர மாதிரி வரல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த இப்படி ஒரு கை எடுத்துச்சு. அந்த கையில் அதே பேப்பர், அதில் வந்து ஐ லவ் யூ. ஸோ அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டார்டிங் ஜேர்னி அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரேக் ஆகிற மாதிரி லவ் இல்லை, பெருமைக்கு சொல்ல 8 years லவ் பண்ணேன். என் நகம் கூட அவங்க மேலே பட்டதில்லை.
சண்டை நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க ஒய்ஃப் இப்போ வந்து ஓகே இருக்காங்க, அப்போ கொஞ்சம் ராதிகா மாதிரி இருப்பாங்க. ஸோ நிறைய பசங்க பின்னாடி சுற்றுவாங்க. ஸோ நம்ம எப்படி மெட்ராஸில் நம்ம வருவோம், மெட்ராஸ் வரும்போது கலர் கலராக பேண்ட்டு, அப்போவே ராமராஜன் கலர் ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டு வரும். பசங்களை வெறுப்பாவாடி இவங்க என்னடா நம்ம ரைட் அடிக்கும் போது உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. நிறைய ஜெலசினஸ், பொசசிவ்னஸ் எல்லாமே இருக்கும். பட் அதுவும் ஹெல்த்தி. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோம் அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன அனுபவிச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியும் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அப்படி ஆரம்பிச்சு லவ் பண்ணி இன்னைக்கு அவங்க தான் ஒய்ஃப். நிறையா சினிமா நடிக்கும்போது வராது, ஏன்னா நடிப்புன்னு தெரிஞ்சிடும். என்னைக்காவது அவன் செட்டுக்கு வரும்போது நான் யாராவது லேடி ஆர்டிஸ்ட் பேசிட்டு நான் போகிறோம். ஏன்னா நிறைய நடந்திருக்கு. ஏன்னா என் லேடி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, அது என் லக்கா இல்லை பிளஸிங்காக தெரியல, நம்ம கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டம் சொல்லிடுறேன். நிறைய அவங்க கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க, நைட்டில் ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்க அந்த டைம்லாம் ஒய்ஃப் வந்து செம்ம டென்ஷன் ஆகும். நம்ம வால்யூமை லெஸ் பண்ணிட்டு நைஸாக நான் மட்டும் கேட்டு நான் மட்டும் பதில் சொல்கிறதெல்லாம் இருக்குது. நிறைய வெரி பாப்புலர் ஆர்டிஸ்ட் என்னோட பெஸ்டீஸாக இருக்காங்க சினி ஃபீல்ட். அந்த பேர் கூட சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா இப்படி தான் ஆரம்பிச்சது லவ். அதே மாதிரி டீ கடை, முக்கு, பண்ணாரியம்மன் கோயில், பாரியூரம்மன் கோயில், கிராமத்து லவ் தான். டோட்டலாக சிட்டி லவ்வே கிடையாது, கிராமத்து லவ். அதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் வந்து ஒரு பையனை பெற்று அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி பண்ணாங்க. இது நிம்மதியாக இருக்கும். நீங்கள் லவ் லெட்டர் கொடுத்தப்ப அவங்க அப்பா வந்து த்ரீ படத்துல மாதிரி அப்போ நான் த்ரீ படம் நடிக்கவே இல்லை. அஸ்வால் அவனுக்கு அப்பாவே இல்லை, தாத்தா பாட்டி மட்டும்தான். அம்மா இருந்தாங்க, இல்லை இருந்தாங்க, அப்பா அம்மா இருந்தாங்க. என்னமோ தெரியல, ஏன் நேரம் தெரியல. நான் லவ் பண்ணி 4 மாதத்துல அவங்க அப்பா இருந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ கேள்வி கேட்க ஆள் இல்லாத பாலைவன சொல்ல படம் பார்த்தீங்களா ஏதாச்சும்? அதை சொல்கிற எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு வரணும், பலமில்லாத ஒரு அப்பா வரணும். இப்படி தான் பசங்க வேண்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரி. அது வந்து ஆக்சுவலி கவிதா அதை சொல்லணும்னா நான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இதுதான் இப்படி தான் நடந்துச்சுன்னு. பட் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி ஒரு மாவு மிஷினுக்குள்ளே விடுறது, அது வந்து எனக்கு ரொம்ப த்ரில்லிங் ஆச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இதில் அவ்வளோ த்ரில்லாம் கிடையாது. பேப்பரே கிடைக்காம மாவு மிஷினில் கை மாட்டிச்சுன்னா நான் ஹேண்டிகேப்டை கல்யாணம் பண்ணுவேன். நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் எவ்வளோ கெட்ட நம்ம இருக்கு. டைரின்றது வந்து நம்மளுக்கு ஞாபகங்கள் தான் இருக்கும், அந்த காலத்துலேயே இருக்கிறது. ஸோ எங்களோட முக்கியமான தருணங்கள் எல்லாத்தையும் அதில் பதிவு பண்ணுறோம். ஸோ உங்களை பார்க்க வரும்போது உங்களோட முக்கியமான தருணங்களை நாங்கள் அதை ஜஸ்ட் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி தான், ஏன்னா அவர் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காருங்களா. ஸோ ரேபிட் ஃபயர் மாதிரி அதுக்கான க்ளூ கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த தருணம்லாம் சொல்லுங்கள். அவங்க மாவு மிஷின் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. ஆனால் ப்ரௌன் தாவானின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றோம் சார், அதை வச்சு உங்களுக்கு ஞாபகம் என்ன வருதுன்னு பாருங்க. ஒண்ணுமே வரல என்ன பண்றது? இல்ல வரும் சார். ஏன்னா உங்க வாயில இருந்து வந்ததா அந்த வார்த்தையா நீங்க பனிஷ்மென்ட் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். பனிஷ்மென்ட் வந்து இவரு கொடுப்பாரு சார். அவர் மாத்தியாரு. அவங்க வைஃப் நம்பர் அவன் அங்க உட்கார்ந்தே பனிஷ்மென்ட். அவர் உட்கார்ந்திருக்கிறதே பனிஷ்மென்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிச்சுதான். ஸோ நான் இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. இந்த சக்கரை தண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? உங்களுக்கான சக்கரை தண்ணி கொடுத்தது. சக்கரை தண்ணி எனக்கு கொடுத்ததா? ஏதோ ஒன்று பேசிருக்கோம். நான் வந்து வாத்தியாரோட ரொம்ப பெரிய ஃபேனு. உங்களுக்கு வந்து அதாவது ஆக்சுவலி தாத்தா பெரிய ப்ரொடியூசர் ஆன டைம் சார், எல்லாருக்கும் சொல்லிருக்கான். அப்போது நிறைய எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள் தாத்தா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த டைம். அவங்களுக்கு ஒரு பேரம் பிறக்கிறாங்க. தாத்தா பெரிய முருகர் பக்தர். தமிழ்நாட்டில் அத்தனை முருகன் கோயிலில் அர்ச்சனை நடக்குது. அப்போது வந்து தாத்தா ப்ரொடியூஸ் பண்ண படம் சந்திரோதயம், எம்ஜிஆர் சார் படம். ஸோ உங்களுக்கு என்ன விசேஷம் கேட்குறாரு எம்ஜிஆர். தாத்தா சொல்ல எனக்கு பேரம் பிறந்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஷூட்டிங் பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணுங்கன்ட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சங்கில் அந்த சக்கரை தண்ணி கொடுத்தது எம்ஜி ராமச்சந்திரன். ரெண்டாவது வந்து பண்டிரிபாய் அம்மா. அவங்க வந்து அடுத்த சங்கில் அவங்க கொடுத்தாங்க. மேபி அது சினிமாக்கான பிளெஸிங்காக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பெரும் தலைவர், ஒரு பெரிய நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அதை கொடுக்குறாரு அப்படின்றது. தேங்க்யூ ஃபார் த விஷயம். தேங்க்யூ. இந்த क्वेश्चनல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க சார். அது வந்து பிரவுன் தாவானி, அது உங்களுக்கு பிரவுன் தாவானி இப்ப சொல்லிட்டீங்க. அது அப்புறம் வந்து கபில் தேவ், அது ஆல்மோஸ்ட் கேட்டாங்க. கபில் தேவ் கோச் சொல்லிட்டேன். கோச் சொல்லிட்டீங்க. 1:30 மணி சார். 1:30 மணி திருப்பதி சொல்றேன். இது கேட்கறது வந்து எனக்கு கல்யாணம் ஆன விஷயம். யாருக்குமே அந்த மாதிரி கல்யாணம் நடக்கூடாதுன்னு வேண்டியதான். ஏன்னா ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு துரத்துட்டாங்க. நான் அது அக்ரஹாரம் ஐயர்னு சொன்னோன்னா நீ போச்சு அவங்க கூடிய போ சொல்லி துரத்தி விட்டாங்க. ஆனால் அது ஒரு தருணம் வந்து அவங்க எல்லாருமே வந்தாங்க. சரி நாளைக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வேலை வந்து ரொம்ப இல்லை, ஒரு 500 ரூபா சம்பளம். அப்போது 500 ருபீஸ் இருக்கும் மேக்ஸிமம்.
பட் என்ன வேலை செய்யணும்னு எனக்கே தெரியாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்கள் சித்தப்பா அமைச்சா நான் வேலை செய்கிறேன், அவர் மாதம் 500 ரூபா கொடுப்பேன், இவ்வளோதான். திடீர்னு நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு 2 பேர் பெரிய ஹெல்ப் பண்ணது வந்து ராதாரவி அண்ணன். நீங்கள் சொல்லணும், ராதாரவி அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ராம்நாராயணன், மறைஞ்ச ராம்நாராயணன் சார், அவங்க கார் பிளைமூத் அதில் தான் போகிறோம் திருப்பதிக்கு. கரெக்டாக மணி 1:30 உள்ளே நுழையிறோம். ஜருகட்டின்றான், தாலி கட்ட போகிறோம். அப்புறம் தள்ளுப்பா தாலி கட்டுறோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறேன். தள்ளி விட்டேன், முடிச்சு இறுக்கி ஒய்ஃப் இரும்பி ஆரம்பமே இப்படி இருக்கு. 1:30 மணிக்கு தாலி கட்டுறோம், அவங்களுக்கு இருந்தது நான் அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை, 2வது முடிச்சும் போடுறேன். 2வது முடிச்சு 3வது டக்குனு வெளியே கொடுத்தோம். பார்த்தா உச்சி வெயில் 1:30 மணிக்கு திருப்பதி கோயிலில் நாங்கள் ஒரு 20 பேர் தான் இருக்கோம். என்னடா இப்படி நடக்குது, கண்ணில் தண்ணி வந்துச்சு, ஏன்னா இப்படி நடக்குது நம்ம கல்யாணம். அவங்களுக்கு என்னடா நான் உள்ளே போனால் ஜருகட்டின்றான், இங்கே போகிறான் கழுத்தில் தாலி இருக்குது, வெளியே வந்தால் யாருமே இல்லை, என்னது மேரேஜ் அப்படின்னு நினச்சேன். அது பெருமாள் வேறு ஒன்று வச்சுருந்தேன். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காது அப்படின்னா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்காது அப்படின்னு. அதுக்குன்னு மற்றவங்களாம் செட் அடிக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் அடிப்போம் ஹியூமன் பீயிங். ஸோ அந்த மேரேஜ் அப்படி நடந்தது திருப்பதியில். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். தேங்க்யூ. ஓகே, சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. அது எங்கள் ஊரில் வேலை செய்ய முடியல, சம்பளம் 500 ரூபா தான் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு ஹோட்டலில் வேலை செய்யலாம் அப்படின்னு வந்தேன். பேப்பர் அப்படியே பார்த்துட்டே வந்தேன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரிக்வயர்ட், 750 சேலரி போட்டிருந்தோம். அதுதான் ஸ்ரீலேகா ஹோட்டல், இப்போ மேரியட் ஹோட்டல் அண்ணா சாலையில். அங்கே போய் நிற்கிறேன், அப்படியே அதை எப்படி பார்த்தா வேலைக்கு இல்லையும். சரி கோட் இருக்குது, உள்ளே போய் கோட்டெலாம் போட்டு சொல்லி அந்த ஹெச்ஆர் கோட்டை மாட்டேன், கோட்டை மாட்டிட்டேன். சரி ஆள் நல்லா இருக்கப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் ரிசப்ஷன் இல்லை சார், ரிசப்ஷனில் என்ன சார் பண்ணுவோம், ஒன்றும் பண்ண வேணாம், வரவங்களுக்கு வந்து சிரிச்ச முகத்தோடு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க போ அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சது சார். 750 சம்பளம். ஏன்னா ஒய்ஃபை காப்பாற்றுனேன். எனக்கு அப்போ நான் அவங்களுக்கும் பெரிய சப்போர்ட் இல்லை. ஃப்ராங்காக சொல்லுறேன், எங்கள் வீட்டில் எனக்கு பெரியசாக சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா வந்து இது அகரா பொண்ணு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு ஒத்து வரல. ஸோ எப்படியாவது நம்ம தான் அந்த பொண்ணு நம்பி வந்துச்சு, ஊரை விட்டு வந்து. என் ஒய்ஃப் வந்து டபுள் டிகிரி, நான் சிங்கிள் டிகிரி. அவங்க டபுள் டிகிரி நல்லா படித்தவங்க, பிபிஎட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டைமில் வந்து அந்த 750 பெரிய சம்பளையாக ஒரு நம்மளுக்கு இப்போ பார்த்தா 7 லட்சமாக இருக்குது. அப்போ வந்து 750. ஸோ அதுதான் ஸ்ரீலேகா இன்டர்கான்டினென்டலில் நான் ஜாயின் பண்ணது தான். ஜாயின் பண்ண அதுலேருந்து கொஞ்சம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 13 வருஷம் அதே ஹோட்டலில் ஜிஎம் ஆனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோச்சிக்கில் எனக்கு ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், அது இவருக்கு பிடிக்கும் முக்கியமாக, அந்த வேர்ட் சொன்னாலே அவருக்கு பிடிக்கும், விஸ்கி ஜின். பார்த்தியா நேற்று நைட் பண்ணதால எப்படி கரெக்டாக சொல்கிறேன். சாப்பிட்டு வந்தீங்க சரி. ஒன்று விஸ்கி ஜின்ன்றது வந்து இவங்க சொல்கிறது வந்து என்னோட பெட்டு, 2 பெட்டு, ஒரு லேபு, இன்னொன்று வந்து ஜின். வந்து ஜின் பற்றி தான் சொல்லணும். ஏன்னா ஜின் வந்து லேடி செயின். எனக்கு அது டாகு நாயெல்லாம் சொல்ல மாட்டேன், என் பெட்டு. ஸோ ஜின்னோட அம்மா, அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். விஸ்கி வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் என் கூட இருக்கேன். முதல் விஸ்கி இறந்த அப்புறம் இவன் வந்தான். இந்த ஜின் வந்து எப்படி கிடைச்சதுன்னா, நான் விஷால், சூர்யா சார், விஷால் சார், கார்த்தி சார்லாம் ஒரே குரூப்பில் இருக்கும், சோஷியல் குரூப். ஸோ அந்த குரூப்பில் வந்து எனக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, பிளட் டொனேஷன். தமிழ்நாட்டில் யார் பிளட் கேட்டாலும் நீங்கள் தான் பொறுப்பு பண்ணிட்டாங்க. அது விஷால் சொன்னார்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சாகும். ஏன்னா எனக்கு பிரதருக்கு மேலே ஒரு சூர்யா சார், கார்த்தி சார் தான். சரி சார், நான் பிளட் டொனேஷன் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளட் ரிக்குவயர்மெண்ட் வருது, கேட்குறாங்க. எனக்கு யாரை காண்டாக்ட் பண்ண தெரியல, ஓ பாசிட்டிவ்ன்றாங்க. இது என்ன பண்ணலாம் அந்த பிளட்? நான் கூட என்ன பண்ண, குரூப்பில் ஷேர் பண்ணேன். அப்போ நான் யூஸ் பண்ணேன், ஷேர் பண்ண அவன் ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பர் எடுத்து பேசுகிற அம்மாட்ட, அம்மா உங்களுக்கு என்ன வேணும், இல்லை குழந்தைய காப்பாற்றணும், 4 வயசு தான், பிளட் தேவைப்படுது, நீங்கள் ஈவினிங்குள்ளே பிளட் கிடைக்கணும், டாக்டர்கிட்ட கொடுங்க. டாக்டர் பேசுனாங்க, சார் முடியுமா சார் பிளட்? என்ன சார், நான் எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணுறேன். எங்கேயோ பிடிச்சி அங்கே பிடிச்சி கடைசியில் அப்போ வந்து எனக்கு ஒரு நண்பர் உதவி பண்ணார். சரி, என் பிளட் குரூப் இதுதான், நான் போய் கொடுக்குறேன்னா நீ போய் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு விட்டார். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மா சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, தம்பி என் உள்ள குறைச்சிருச்சு, நீ நல்லா இருப்ப அப்படின்னா. அது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலிங், எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வேற மாதிரி வந்தது. அடடா, நம்ம பிளட் வந்து சொன்னோம், இன்னொருத்தர் கொடுத்தாரு, நம்மள வந்து வாழ்த்துறாங்க. அப்போ தான் நான் வந்து என்ன சொன்னேன், விஷால் கேட்டார், எப்படி பிரதர் இதை பண்ணீங்கன்னு கேட்டார். டோட்டலாக சூர்யா சாரில் இருக்கும். நான் சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை, ஒரு ரிக்வஸ்ட் வருதா, அதை அப்படியே ஷேர் பண்ணிட்டு போகிறது வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பொறுப்பு இல்லாததுமே. அதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பிளட் வேணும்னு அவங்ககிட்ட ஒரு வாட்டி பேசிட்டீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தைரியம் வரும், குழந்தை எப்படியாவது படிச்சுப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறது பெரிய தைரியம் சார். நீங்கள் செய்யணுன்றதே கிடையாது, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதே அவங்களுக்கு பெரிய தைரியம்.
அதை பண்ண ஆரம்பிச்சா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேருக்கு அது பிளட் போகும் எங்கள் மூலியமா. அது இன்னைக்கு கூட சாதிக் சார் காமிச்சு சார் பிளட் ரிக்வஸ்ட் வருது அவங்க அமைச்சிருவாரு விஷால் சார், ரவி சார் இது முடிச்சிருங்க இது முடிச்சிருங்க இது முடிச்சிருங்க. அவர் எப்பவுமே ஃபாஸ்ட் எல்லாத்துலையும். ஸோ அது போயிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் வந்து சரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஜின் வந்து ஒரு ஃபோன் வருது, சார் ஒரு நாயை வந்து குடிச்சிட்டு 4 பேர் வந்து அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சி கிழிச்சு விட்ருக்காங்க, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு, என்ன பண்ணலாம். இமீடியட்டாக எங்கள் குரூப்லேயே வந்து பெட்ஸுக்கு இருக்காங்க. இமீடியட்டாக போனோம், போய் பார்க்கும்போது அது பாதி உயிர் தான் இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல் ட்ரீட் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தங்க வச்சா 3 குட்டிங்க அழகான குட்டிங்க பிறக்குது. சரி அப்போ நான் முடிவு பண்ணேன், சார் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் சார், விஷால் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன், கார்த்தி நான் ஒன்று எடுத்துக்கிறேன், ஓகே 3 குட்டி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாப்பியாக ஹாஸ்பிட்டல் போகிறேன், அம்மாவும் இறந்துச்சு, அது 2 குட்டியாக இருந்துச்சு. ஐயோ இது என்ன ஒரு குட்டி தான் இருக்குது அப்படின்னு விஷால் ஃபோன் பண்ணி கார்த்தியை சொன்னேன். அப்போது நீங்கள் எடுத்துங்க சார் அப்படின்னு கேட்டேன். அப்போது இன்னொரு டாக் பேர் என்ன அப்படின்னாங்க, விஸ்கி சார் அப்படின்னு. ஜின்னு வைங்க நல்லாயிருக்கும். என்ன சார் சொன்னீங்க? ஜின்ன ஓகே ஓகே சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து அதுக்கு 2 வயசு. என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்ப்பேன். அது இன்றைக்கி எனக்கு பொண்ணு இல்லை, பட் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பொண்ணு மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி அந்த ஜின்னுன்ற அந்த ஜீவனை கூட ஹாப்பியாக இருக்கு, என்னையும் ஹாப்பியாக வச்சுருக்கேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு விஸ்கி ஜின் ரொம்ப பிடிக்கும், இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கள் சினிமா குடும்பமும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் முடிஞ்சது டெஃபினட்டாக பண்ணுவோம். தேங்க்யூ. ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் திங். Now to hear that. So, and I'm learning each and every word what you guys are talking, and I'm learning each and every word from that, each and every letter from that. So that's what I'm doing right now. Love you sir. Thank you. Love you sir. You are basically you are guru sir. You are எல்லா டைரக்டரும் is guru for us. You are the person who teaches us. But anyway நீங்க வந்து கத்துக்கிறேன்னு சொல்றீங்க, அது பெரிய hats off sir, hats off. Thank you sir. No problem. நான் ரொம்ப கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். நான் நினைச்சேன் சார் ஏதாவது ஒண்ணு கேளுங்க சின்னதா. என்னதான் பெஸ்டா கேட்கலாம்னு நினைச்சேன், பட் எல்லாரும் கேட்டு முடிச்சிட்டாங்க. நீங்க என்ன கேள்வி வச்சிருந்தீங்க சார் கேளுங்க. நான் கேட்டேன்னு சொன்னா இப்போ நீங்க கிரிக்கெட் விளையாட தெரியும், நல்லா தெரியும், நல்லா கிரிக்கெட் பிளேயர் தெரியும். அது மாதிரி நீங்க சினிமாலே வந்தீங்க. இப்போ நீங்க அந்த கிரிக்கெட்டை விட்டு சினிமாவுக்கு வந்து என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகே பெரிய என்ன பண்ணி ஃபீல் பண்ணீங்களா? நான் அதை தான் கேட்கணும்னு நினைச்சு அதை கேட்டேன். சரி அதுக்கு இன்னொரு பதில் சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா இந்த கேள்வி யாரும் கேட்கல. அப்படியா? சொல்லுங்க. இல்ல சார் ஃபர்ஸ்ட் காதல் வந்து சினிமான்னு முதல்ல சொன்னேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் காதல் கிரிக்கெட், ரெண்டாவது காதல் சினிமா. ஒன்று போனால் ஒன்று இருக்குன்ற ஒரு தைரியத்தை நான் அப்படியே விட்டேன். அதனால வந்து வருத்தமே கிடையாது சார். ஆக்சுவலாக எனக்கு முதல்ல வந்து என்ன ஒரு நான் முதல்ல நினைச்சதுன்னா என்னடா அது கிரிக்கெட், எவ்வளோ கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் சின்ன லெவல் போகிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். நான் மேல் லெவல் வரைக்கும் போயிட்டேன். கபில் தேவ் கோச்சிங் போய் அவரோட ஊர் ஜலந்தருக்கு நான் ஆடிட்டு பண்ண விஷயம் லவ்னால வந்து என்னை விட்டு போகுது அப்படின்றது எனக்கு அந்த டைமில் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் நானே என் மேலேயும் மிஸ்டேக் இருக்கும். ஊருக்கு போனவன் திருப்பி டெல்லி வந்திருக்கும், நான் வரல. நான் அந்த ரொமான்ஸில் இருந்து இதெல்லாம் பண்ணதுனால வரல. அதுக்கப்புறம் தான் எனக்கு சினிமாவே வந்துச்சு. ஸோ அந்த ஏஜுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வருத்தம்னு தெரியல, ஆனால் இப்போ தெரியுது வேல்யூ. ஒரு ஐபிஎல் பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது நம்ம அங்கே இருந்திருப்போம், நம்ம இங்கே இருந்திருப்போம். ஏன்னா சேப்பாக்கிலே கோச் பண்ணுவாங்க, சேப்பாக் இருந்து கோச்சிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா பயங்கர ரிஃப்ரெஷ் ஆகும். இனி பண்ணக்கூடிய விஷயம் ஏதாவது இது மாதிரி ஃபீல் பண்ணாதான் நான் கேட்டேன். அந்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. அந்த ஃபீல் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு திறமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகே அதனால தான் கேட்டேன். ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். எஸ் எஸ். So I know you've already answered, but ஊட்டில ஷூட் பண்றது how did you feel? Nice question ma'am. ஊட்டில we shot for 9 days ma'am. 9 days நான் ஷூட் பண்ணோம். And அந்த டைம்ல நல்ல குளிர், it was very cold. And moreover காலையில் நாங்கள் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு டீ கடையை குடித்தோம். அங்கே சூடாக டீ சாப்பிட்டு போய் நடிச்சா தான் எனக்கு அந்த குளிர் தெரியாது. இல்லைன்னா கையெல்லாம் சில்லுன்னு விரைச்சி போயிருக்கும். நம்ம பண்ணுறது ஆக்ஷன் பிளாக். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டில் ஒருத்தராக ஏறும். அதெல்லாம் காலையில் எடுத்த ஷார்ட்ஸ் தான். ஜெயம் ரவி, நான், லக்ஷ்மி மேனன் எல்லாருமே, அனிகாலேருந்து எல்லாமே. அண்ட் அந்த 9 days in ஊட்டி we had a very good time. அந்த climate was very nice. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா 5-6 மணிக்கு மேலே ஷூட்டிங் பண்ணுவோம். நம்ம ரூமுக்கு வந்துடலாம் ஜாலியாக. டேரக்டர் நான் டேரக்டர் போய் சேலஞ்ச் பண்ணுவோம், நீங்கள் 6 மணி பண்ணி எடுக்க சார் பார்க்கலாம். ஜெயம் ரவி தான் பேசுவார், நாங்களும் தைரியமாக பேச மாட்டோம். 6 o'clock மேலே இட்ஸ் க்ளோஸ்ட். ஸோ we had a 9 to 5 job in ஊட்டி. ஸோ ரிலாக்ஸ்டாக பண்ணோம். ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணோம், ஊட்டிலேருந்து இறங்கும் போது we are shooting and coming down. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேன்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். 24 hours சாம்பிள்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டுருவோம். அது பண்ணிகிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்து கேமரா முடிங்கி நிறைய பிரச்சனையாக இல்லை. ஃபார்ச்சுனேட் நம்ம ப்ரொடியூசர் வந்து மைக்கேல் ராயப்பன் அப்போ வந்து he was in ADMK. ஸோ அது கட் பண்ணோம். பட் அந்த மெமரிஸ் அந்த 9 days in ஊட்டி வாஸ் எக்ஸலென்ட். ஈவினிங் நாங்கள் வாக்கிங் போகிறது, ஊட்டி சுற்றுறது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின்.
வெரி ப்ரொடியூசர், ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ப்ரொடியூஸ் அடுத்த படம் ஏதோ எடுக்கணும் ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல கொஸ்டின் சார். இது வரைக்கும் இல்லை சார். ஆனால் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா நாங்கள் தனியாக பண்ணுறது இல்லை சார். இதெல்லாம் இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் எடுக்கிறது வந்து பிரசவம் பார்க்குற மாதிரி. தியேட்டர் கொண்டு வந்து தியேட்டருக்கு வந்து கலெக்ஷன் வந்து அது டிஜிட்டல் போய் ஓடிடி போய் சாதாரண இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நான் வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இறங்கிறேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் யாருன்னு சொல்கிறேன், யாத்திசை என்னோட படம் வச்சு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். யாத்திசை அதோட ப்ரொடியூசர். இப்போ விஜய் டிவியில் வந்து பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாட்ஸ்டாருக்காக ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இறங்கிருக்கு. என்னோட பேஷன் எப்படின்னா, நான் பேசிக்காக இங்கே எல்லாரும் சொன்னாங்க கேஸ்டிங் டைரக்டர். ஆக்சுவலி ரொம்ப தப்பான வார்த்தை. கேஸ்டிங் யூனியன் வந்துருச்சு சொன்னாங்கன்னா நம்ம உழைப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, என் கூட நடிக்கிறவங்க ஒரு எக்ஸாம்பிள் பிரஜித் சார் இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபேஸ் வேணும். இந்த கேரக்டருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேணும். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா என் கூட நடிச்சவங்க யார் இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். இதுதான் நான் பண்ணுறது. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பும் கிடைச்சிடும், அவங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அண்ட் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த டேரக்டருக்காக நம்ம ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்கோம், ஒரு கிரியேட்டருக்கு நம்ம ஒரு ஃபேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அதுதான். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன, இப்போ இறங்கியிருக்கோம் சார் ப்ரொடக்ஷனில். ஸோ எல்லாரோடைய பிளெஸிங்ஸ்க்கும் சேர்த்து எனக்கு வந்து அந்த வெற்றிகரமாக கண்டிப்பாக கிடைக்கும் சார். நானும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் கேட்டிருக்கேன். இல்லை சார், நல்ல விஷயம். ஸோ இல்லை நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 புது ஆர்டிஸ்ட் உருவாக்கலாம். ஏன்னா நீங்கள் உருவாக்கிட்டுனா நாங்கள் எங்களை மீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா? பட் எப்பவுமே வச்சுருக்கோம் சார். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் சார். ஒரு 10 புது ஆர்டிஸ்ட் வரலாம், 10 புது ஹீரோஸ் வரலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம். ஸோ இது வந்து நல்ல அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம போகும்போது we give opportunity to others. மற்ற இப்போ நான் வந்து ஒருத்தர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டேரக்டர் நினைச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்போ நானும் சிவசக்தி பாண்டியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஆஃபீஸில். ஸோ ஆஃபீஸில் நான் இப்போ இல்லை. ஆமாம், சிவசக்தி பாண்டியன் சாரோட ரொம்ப நல்ல மனிதர். கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் காதல் கோட்டை நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம், காதல் கோட்டை இல்லை, நான் ஆஃபீஸில் இருந்தேன். ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தேன். ரெண்டாவது வெள்ளித்திரைக்கும் சின்ன திரைக்கும் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கேட்குறேன். சினிமா வந்து சார் டைம் இருக்கு சார். சினிமா வந்து டைம் இருக்கு. காலையில் போனோம், டைரக்ட் வைப்பு கொடுப்பாங்க, 1 hour நம்ம பார்க்கலாம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது இப்படி தான் பண்ண போகிறோன்றது இருக்கலாம். சீரியல் அது பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 7 சீன் கொடுப்பாங்க. நீங்கள் காலையில் போனோடனே போய் நின்னோட டைலாக் ஒருத்த படிப்பாங்க. படிச்சோன்னா நம்ம அந்த டைலாக் அப்படியே சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா 7 சீன்ஸ் முடிச்சாதான் அடுத்த நாள் காலையில் டேப் வந்து சேனலுக்கு போகும், இல்லை ஃபைன் கட்டணும். ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசருக்கும் இருக்குது, டேரக்டர் யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. பட் சினிமாவில் உங்களுக்கு ஆம்பிள் டைம் இருக்குது. அதே நடிப்பு தான், அதே கேமரா. ஒரு சில இடத்துல சீரியலில் ட்ராமா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வருது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நம்ம சாதாரணமாக இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து இப்போ தனுஷாரெலாம் பண்ணால் ஒரு ஸ்டில் தான் இருக்கும். சீரியல் அப்படி பண்ணால் ஒத்துக்க மாட்டேன் சார், பத்தலை சார், ஆக்சிடென்டா அப்படின்னு வாங்க. இது மீட்டர் ஜாஸ்தி. ஸோ இது வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் சினிமாவுக்கும் சீரியலுக்கும். பட் இருந்தாலும் சீரியலுக்கு கஷ்டம். சீரியல் வந்து நீங்கள் அடாப்ட் ஆக மாட்டீங்க. இது மக்களுக்கு தெரியறதுக்காக தான் கேட்டேன். இல்லை சார், ஸோ எல்லாத்துக்கும் தெரியணும். சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சீரியல் வந்து சாதாரணமாக பார்த்துடுறாங்க. அதோட எஃபெக்ட் என்னன்னு நமக்கு தெரியும். சீரியல் வந்து ஆக்டர்ஸ் பண்ணுறது சார், ப்ரொடியூசர், டேரக்டர், இவங்களுக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு சில டேரக்டர் நான் பார்க்குறேன், என்ன சொல்லியிருக்காங்க சார், மண்டே ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருது சார், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது சார். ஏன்னா ப்ரெஷர், அவங்களுக்கு டேப் கொடுக்கணும். ப்ராஃபிட் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 சீன் 1 minute வந்தால் தான் அவங்களுக்கு வந்து லாபம். ஸோ இது நிறைய இருக்குது சீரியல். பார்க்க வேண்டாம் சொல்லலாம், ஆடியன்ஸை நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்னன்னா அது மொக்க சீரியல், மொக்க பட முடியாது, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, அவங்க பணம் கொடுத்து பார்க்கலாம், அவங்க பார்க்கலாம்னா நம்ம யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சீரியல் வந்து கஷ்டம் சார். சினிமா வந்து கஷ்டம் நான் சொல்ல வரல. சினிமா வந்து ஒரு டைம் எடுத்து கஷ்டப்படுறோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு இது அக்கத்தை வச்சு கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷபி சார் ஃபார் த கொஸ்டின். இது வரைக்கும் உங்க கூட காரில் 2 நாள் இது போல கேள்வி நீங்கள் கேட்கவே இல்லை. ஆனால் ஃபேவரட் கிரிக்கெட்டர் வந்து எனக்கு எப்பவுமே ஆல்வேஸ் இட்ஸ் மை குரு கபில் தேவ் அண்ட் சச்சின் டெண்டுல்கர். 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கரண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா விராட் கோலி இஸ் ஆல்சோ காட் த சேம் டெம்பர்மெண்ட். பட் இவங்க அந்த 3 பேரையும் தாண்டி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒன் மேன் ஆர்மி தான் MS தோனி. ஸோ இவங்களுக்குள்ளே தான் சார் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம எங்கே வேணால் எடுத்துக்கலாம். கபில் தேவ் சாருக்கு எனக்கு என்ன பாண்டிங் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போனேன். ஏன்னா அவருக்கு டக்கிங் பண்ணலாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம அது கிரிக்கெட் யூனிஃபார்ம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட், நம்ம கேஷுவலாக வெளியே விட்டு அப்படிலாம் போவோம். வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பார். கூப்பிட்டு அங்கே என்ன ஒரு பிரச்சனை சார்,
யாரை பார்த்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து வர யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரே பேர் தான் தெரியும், ஸ்ரீகாந்த். என்னையும் ஸ்ரீகாந்த் தான் கூப்பிடாரு, எனக்கு பின்னாடி இருக்கணும் ஸ்ரீகாந்த் தான் கூப்பிடாரு, எதிர்த்தாப்புல இருக்கணும் ஸ்ரீகாந்த் தான் கூப்பிடாரு. யாரை கூப்பிடாருன்னு தெரியாது. அதே ஸ்ரீகாந்த் இது ராவு பாய் அப்படின்னு 3 பேருமே ஓடுவோம். யூ கம் அப்படின்னு நான் நினைச்சேன் எல்லாத்தையும் ஸ்ரீகாந்த். அப்பதான் வந்து என்ன தெரிஞ்சது ஸ்ரீகாந்தோட ஆளுமை எப்படி இருந்திருக்குன்னு. ஒரு தமிழன், அது இந்தியன் கேப்டனா இருந்திருக்காரு. அவ்வளவு கபில் தேவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பேர்லாம் ஸ்ரீகாந்த். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மும்பை பாலிடிக்ஸ் இருந்துச்சு. மும்பையில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சச்சின்லேருந்து கவாஸ்கர்லேருந்து ரவி சாஸ்திரிலேருந்து. இதெல்லாம் உடைச்சது ஃபர்ஸ்ட் கபில் தேவ் உடைச்சி ஒரு கிராமத்தில் இருக்கிற டேலண்ட் இருக்கு, ஒரு பால் போடுற பையன் பெரிய கிரிக்கெட்டர் ஆவார். கபில் தேவ் வந்து அப்பா பால் போடுவார், பெரிய கிரிக்கெட்டர் ஆவார். அவரும் நிறைய பேர் அந்த மாதிரி கொண்டு வந்தார். கபில் தேவுக்கு அப்புறம் அதை இப்போ பண்ணிட்டு இருக்கிறது MS தோனி சார். MS தோனினால இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு லைஃப் கிரிக்கெட் வந்தது. ஸோ நிறைய பேருக்கு லைஃப்பை மாற்றி விட்டுருக்காரு. அண்ட் இப்போ கரண்ட் ஜெனரேஷன் எனக்கு தோனிக்கு அப்புறம் இவர் வந்து பி ஏ ஷைனிங் ஸ்டார் அப்படின்னா விராட் கோலி. இதே டெம்பர்மெண்ட்டோட இதே மரியாதை அவர் எல்லா சீனியர்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா he will definitely be a future best cricketer அப்படின்னு வருவார். என்னோட ஃபேவரட் ஆல் டைம் இஸ் கபில் தேவ் அண்ட் சச்சின். Okay, one more question. What were you, sir, batsman or bowler? I was not cricket. நான் சொல்லல. Actually sir, I represent தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணேன். 110 போடுவேன் நான் நியூ பால். 110 போடுவேன். And I opened for தமிழ்நாடு. நான் ஓப்பன் பண்ணேன் தமிழ்நாடுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் we played against ஆந்திரா. ஆந்திராவில் வந்து ராஜேஷ் யாதவ்னு ஒரு கிரிக்கெட்டர், சிவலால் யாதவ்னு ஒரு கிரிக்கெட்டர் இந்தியா கார்டில் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அவரோட ஓன் பிரதர் சார். 140 போடுவார் சார். பால் கணக்கு தெரியாது. அவர் சாதாரண மில்க் மேனோட பையன், பால்காரனோட பையன். இப்படி நின்று நீங்கள் க்ரீஸ் எடுத்து இப்படி பார்த்துட்டு இருக்கவங்க பால் போயிடும் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த ஸ்பீடு இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் ஹெல்மெட்டே இல்லாமல் கவாஸ்கரும் இன்னும் லெஸ்லி ஹால், ஆண்டி ராபர்ட்ஸ் இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது உயிருக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா முடிஞ்சது. அப்போ இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் கிடையாது, ஸ்கல்லுக்கு மட்டும்தான். ஸோ என்ன சொல்லிட்டேன் சார், நான் 120 போட்டிருந்தேன் சார் தமிழ்நாட்டுக்கு. அண்ட் மோரோவர் ஐ காட் செலக்டட் ஃபார் NIS, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இங்கேருந்து செலக்ட் ஆகி போனேன். ஐ எம் அன் ஆல்ரவுண்டர். மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்புமா மாதிரி, இதில் வந்து மம்முட்டி சொல்லுவாங்கல்ல அழகன்ல, நான் ஒரு உப்புமா அப்படின்னு எல்லாம் சிரிப்பாங்க. எதுக்கு உப்புமா சொல்லுவாங்க? இல்லை ஒரு ஆள் வர வேண்டியது, அவர் வரல, அதனால என்ன கூப்பிட்டாங்க. ஆனால் அவசரத்துக்கு செய்யறது உப்புமா தானே அப்படின்னு அந்த மாதிரி 3 டவுன் அனுப்புவாங்க, 4 டவுன். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நான் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் மிடில் ஆர்டர். ஸோ அதுக்கு பண்ணேன். ஸோ ஐ பிளே எனி ஆர்டர் ஃப்ரம் 3, 4, 5, 6 அப்படி ஆடுவேன். பேசிக்லி ஒன்று ஆல்ரவுண்டர் சார். அண்ட் ஓப்பனிங் போடுறேன். Kapil Dev along the way. Yeah? We missed another Kapil Dev along the way. Sir, our legend sir, he is a legend. And இன்னொன்று தெரியுமா சார், he does not speak English. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் பேசுறது இல்லைன்றதுக்காக இங்கிலாண்டில் கிண்டல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அவர் பேசுகிற இங்கிலீஷ் வேற. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். நம்ம யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உங்களுடைய கொஞ்சம் அதாவது எப்படின்னா சோசியல் மீடியாவில் வரும்போது எல்லாருமே அவமானத்தை தான் சந்திச்சுட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு சந்திக்கிறது அவமானம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? சார், முயற்சியில் எதில் எடுத்தாலுமே வந்து பாராட்டணும் சார் ஃபஸ்ட்டு. ஸோ அவமானங்கள் வரதான் செய்யும். யாருக்கு தான் அவமானங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரோட்டில் போகிற ஒருத்தர் கேட்டால் சார் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாக்காரன் தான் கஷ்டப்படுறது கிடையாது சார், எல்லா துறையிலுமே கஷ்டம் இருக்குது. ஸோ அங்கே வரணும்னு நினைக்கிறாங்க, முயற்சியே பெரிய விஷயம் சார். ஆட்டோமேட்டிக் அதை கொண்டு வந்துடும். பட் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக வரணும்னு சொல்லுங்கள், அது வந்து நிறைய தடுதல் வரும். ஏன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், ஏன்னா இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார், ப்ரொடியூசர் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் இன்வெஸ்ட் பண்ணி டேரக்டர் உயிரை கொடுத்து நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரே நிமிஷத்தை படத்தை காலி கொடுப்பாங்க. படம் நல்லா இல்லை, முடிஞ்சு போச்சா. அதே மாதிரி தான் வந்து இந்த யூடியூப்ல வந்து இப்போ நான் வந்து வெளியில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 மினிட் நம்ம வீடியோ எடுக்கிறோம்னாங்க, அது பார்ட்டாக எடுத்து அது நைட்டில் வந்து எடிட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்ல கமாண்ட் வரும், கெட்ட கமாண்ட் வரும், நிறையா பேர் அது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். நல்ல கேள்வி சார். நீங்கள் கமெண்ட் பற்றி கவலைப்படாதீங்க சார், நீங்கள் செய்கிற வேலை செஞ்சுட்டே இருங்க, அதுக்கு அங்கீகாரம் ஷூராக கிடைக்கும். யார் சார் இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் சூப்பராக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் நண்பர்கள்னு உங்கள் 4 பேர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ பண்ணு ஒன்றும் பிரச்சனை, மற்றவங்க சொல்கிறது காதில் போடுவாங்க, உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. அது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னாங்க, இப்போ ஒரு பேட் கமாண்ட் வருதுனாங்க, அந்த இடத்துல அந்த பேட் கமாண்ட் வந்து நம்ம வந்து மேலே தான் கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வரலாம். ஏன்னா அந்த அதுதான் சார் வெற்றிக்கு படி. தேங்க்யூ. இப்போ சொல்லலை
ஸோ ஒரே ஒரு வேர்டு மட்டும் சொல்லுவாங்க பாசிட்டிவ், இது கடந்து போகும், இது பெர்மனன்ட் கிடையாது, இது கடந்து போகும் அப்படின்னா. ஸோ அந்த மோட்டிவேஷன் வேர்டு வந்து நான் நினச்சி சரி நம்மளுக்காக ஆறுதலுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு. பட் அது வந்து ஆக்சுவலி பாசிட்டிவாக நடக்கும். அது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். டவுன் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்காக சொல்லணும்னா டவுன்ன்றது என் லைஃப்பில் கிடையாது. நான் நிறைய டவுன் பார்த்தேன். ஒரு நிறைய டவுன் பார்த்தவங்களுக்கு வந்து அடுத்தது வர டவுன் எல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக இருக்கும். நான் நம்புறது இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்குள்ளேயே என்ன சொல்லணும், இந்த இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, இந்த சுச்சுவேஷன் நாளைக்கு இருக்காது. ஸோ கிராஸ் பண்ணி நம்ம வந்துடலாம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த முயற்சி தான். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலி நான் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், வெக்கப்படல, பெருமை தான் சொல்கிறேன். ஒய்ஃப் கிட்டே தான் எடுத்துருவோம். நான் நிறைய சண்டைலாம் போடுவோம். பட் அவளோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான். நாளைக்கு காலையில் இது நடந்துடும் அப்படின்னா நடக்கவே நடக்காது, தைரியமாக ப்ராப்ளம் கன்ஃபார்மாக அது அப்படியே அமைஞ்சிடும். நான் அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த பாசிட்டிவிட்டி நம்ப ஆரம்பிச்சேன். சரி நம்மளுக்குள்ளேயே சொல்லிப்போம், டுடே இஸ் கோயிங் டு பி குட் டே. நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்லாம் வரும், நீங்கள் நல்லா இருக்கும், சூப்பராக ரெடி பண்ணிக்க, நல்ல சீன்ஸ் கிடைக்கும். அது ஒர்க் அவுட் ஆகும். காலைல போகும்போது ஐயோ எனக்கு தப்பான சீன், உண்மையிலேயே ரொம்ப குழப்பமான ஒரு சீன் வரும். குழம்பு டேரக்டருக்கும் நம்மளுக்கு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஆகும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி தான், அதுதான் வேற ஒன்றுமே இல்லை. அது இன்ஸ்பிரேஷன் நம்ம யார்கிட்ட வேணும் எடுக்கலாம், இது தப்பு இல்லையா. நம்ம வீட்டில் ஒரு மேட் இருக்காங்க, அவளும் பாசிட்டிவ் தான். ஸோ நான் நிறைய விஷயங்கள் அங்கேயே தெரிஞ்சுப்பேன் டெஃபினட்டாக. தேங்க்யூ. So what is the reason after the Ashwin, Dinesh Karthik, Murali Vijay அப்புறம் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ணுறது, what is the reason for that? இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின் சார். நானே 3 நாளைக்கு முன்னாடி பேசினேன். அப்போ I20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல நட்ராஜ் இல்லை. அதுதான் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் இன்னும் முடியல, ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். இப்போ அஸ்வின், நீங்கள் சொல்கிற அஸ்வின் மற்றவங்களாம் ஆடுறாங்கன்னா தே கேம் அவுட் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் இந்தியன் டீமோட மிங்கிள் ஆகி அவங்க ஹிந்திக்காரங்களாவே ஆகிட்டாங்க. நட்ராஜ் அப்படின்ற ஒரு அடிமட்டத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் ப்ரூவ் பண்ணி ஒரு அகாடமி ஆரம்பிச்சு வேர்ல்டு ட்ரா பண்ணுறாங்க. இதில் இந்த பாலிடிக்ஸ் எப்போ முடியுதோ அப்போ தான் சார் உருப்பிடும், டெஃபினட்டாக சொல்கிறேன். ஏன்னா ஜீவா படத்தில் தான் இதை காமிச்சணும், இதுதான் பாலிடிக்ஸ், இதனால ஒரு பையன் உயிரே போகுது அப்படின்றது காமிக்கிறது தான் ஜீவா படம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம் ஜீவா? கிட்டத்தட்ட அதான். ஸோ நீங்கள் நல்ல கேள்வி சார். இது எப்போ வந்து இன்னும் இருக்குது சார். இன்னும் இது இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேருக்கு 2 பேர் எடுத்துட்டா இவன் எடுக்க மாட்டாங்க. காம்படிஷன் நட்ராஜ் வந்து நிறைய விக்கெட் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பாம்பே பிளேயர்ஸ்க்கோ இல்லை டெல்லி பிளேயர்ஸ்க்கோ அவன் பயங்கர சிம்ம சுப்படமாக இருக்கும். ஸோ நட்ராஜை ட்ராப் பண்ணிடுவோம், அதுக்கு பதிலாக இவங்களை எடுங்க. இது பாலிடிக்ஸ். இது எப்போ முடியுதோ, இப்போ நம்மளாம் ஒத்துமையாக இருக்கும் சார். நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவில் எல்லாமே கத்தாரில் பார்க்குறேன், அனைத்து மக்களும் நம்ம மக்கள்ன்றது அவ்வளோ ஒத்துமை இருக்குது. இது அங்கே வரணும், கமிட்டியில் வரணும். இது வந்தால் தான் இது கொடுக்கணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க எல்லாருமே நிறைய படம் பண்ணுறாங்க, ஆனால் வெளில வர மாட்டேங்குது சார். அதுக்கு என்ன நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலிமா ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஃபார் சினிமா. ஒரு இயக்குனர் வந்து வரணும் அப்படின்னா அதுதான் விசிட்டிங் கார்டு. இந்த ஷார்ட் ஃபிலிம் காமிச்சு வராங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்ல டேரக்டர்ஸ் வந்து அதை பார்க்க மாட்டாங்க, சிடி கொடுத்துட்டு போகணும். இப்போ சிடி கார்டு போயிடுச்சு. இப்போ டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ கதை இல்லை. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதை வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்குது, கதை கிடையாது. நல்ல கதைகள் எங்கே கிடைக்குதுன்னா மலையாளம் சினிமா தான். ஆமாம் சார். இப்போ ரீசெண்டாக அது தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் டவுன்ல இருந்து மலையாளம் வந்து நிறைய கதைகள் வருதுன்னு சொல்லி. மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி தமிழ்நாட்டில் வரும்? எஸ் கரெக்ட். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தமிழ்நாடு. செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. மலையாளம் டைரக்டர் சிதம்பரம்னு ஒரு பையன், நான் அந்த படத்துக்கு ஆடிஷன் பண்ணியிருக்கேன். பட் சூட்டபிள் கேரக்டர் இல்லை, அதான் ப்ராப்ளம். ஸோ அந்த மலையாள படத்தை கொண்டாடுறாங்கன்னா கண்டென்ட்டை கொண்டாடுறதுக்கு நிலைமை வந்துச்சுன்னா இன்னும் 3 இயர்ஸ்ல எல்லாமே மாறிடும். பட் நீங்கள் சொன்னது என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்களே கொட்டிக்குள்ள இருக்கு. ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் நிறைய படம், நல்ல படம் வந்து இட் இஸ் நாட் ரிலீஸ் பண்ண முடியாத அவஸ்தைப்படுறாங்க. காரணம் என்னன்னா பிஸ்னஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு சினிமாவுக்கு வரணும். அது பிஸ்னஸ்லாம் நான் சொல்றது என்னன்னா ஒரு படம் எடுக்கிறீங்க, இது இப்படி தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இந்த சேட்டலைட் இப்படி பண்ணிட்டு அதுக்கான டீம் நீங்கள் கூட வச்சுட்டீங்கன்னா நாங்கள் இப்போ அப்படி தான் பண்ணுறோம். எங்ககிட்ட சேட்டலைட்டுக்கும் வி ஹேவ் பீப்புள், டிஜிட்டலுக்கும் வி ஹேவ் பீப்புள், எஃப்எம்எஸ்க்கும் வி ஹேவ் பீப்புள். ஸோ இது ஓகேவா, கதை ஓகேவா, இது எவ்வளோ பிஸ்னஸ் ஆகும் மினிமம் இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோடு வரவங்க தான் தப்பிக்கிறாங்க சினிமாவில். இது இல்லாமல் சினிமா ஆசை ஒன்று இருக்குது தெரியுமா, நம்மளும் படம் எடுக்கணும், நம்மளும் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தால் அது மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளதாக இருக்கும், வெளியே வராது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நல்ல படம் உள்ள இருக்கு. ஒன்றுனா வெளியே வந்துச்சுன்னா பெரிய விஷயம். தமிழ்நாட்டிலும் நீங்கள் இல்லை அதில் நீங்கள் நடித்ததுல இந்த படம் இன்னும் வெளியில் வரல, ஆனால் இதெல்லாம் கதை சூப்பர் அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது அந்த நடித்த படத்தில் ஏதாவது இருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய படம் இருக்கு. அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு, படமும் இருக்கு. பட் சில படங்கள் வெளியே வரதுக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணிருக்கோம். சில படங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் எங்க இருக்காங்கன்னே தெரியும். ஸோ இதுதான் நிலைமை. நாங்கள் என்ன வேண்டுறோம்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு போச்சு, இனி வரவங்க வந்து அந்த இதை அனுபவிக்க வேணும். வந்தால் அவங்க படம் பண்ணால் அவங்களுக்கு பிஸ்னஸ். அடுத்த படம் நம்மளுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காட். அவங்க அடுத்த படம் பண்ணால் தான் வந்து எங்களுக்கு நம்மளுக்கு சம்பளம்.
ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த டீம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த டீம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமீபத்தில் 3 படம் வாங்கியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் நடிச்ச அக்கரன் இது, அப்புறம் 2-3 படம் அவங்க இப்போ வாங்கினாங்க. ஸோ அதை நம்ம ரெகுலராக இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒருவர் அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி இருந்தாலும் டெஃபினட்டாக வீட்டு 100% ஜென்யூனாக பணம் எதுவுமே எதிர்பார்க்காம வீட்டு டெஃபினெட்லி நீங்கள் வெயிட்டிங் அந்த மாதிரி படம்லாம் வெளியே வந்துடும். ഞാൻ സാറിൻ്റെ ഫസ്റ്റ് മൂവി ഞാൻ ഫസ്റ്റ് സാറിൻ്റെ ഫേസ് പാത്തത് അതുകൊണ്ട് വെറുതല്ല 3 പാത്രക്കാണ് ആ ഫേസ് കുറച്ചും കൂടി എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത് വരുന്ന. അപ്പോൾ ഓൺലി വൺ ക്വസ്റ്റ്യൻ I have. உங்களுக்கு டைரக்டராக பிடிக்கும் ஆனால் ஆக்டராக இல்லை சார், டைரக்டர் ஆகணும். ஏன்னா பையன் டைரக்டர், அவன் தொழிலை நான் கெடுக்கூடாது. என்னோட வேலை வந்து ஆக்டிங், அதை ஒழுங்காக பண்ணிட்டு போனால் போதும். ஏன்னா என் சண்டை 2வது படம் பண்ணுறான், ஏன் உனக்கு இந்த வேலை, நீ வீட்டில் உட்கார குழந்தைய பார்த்துக்கணும், அதெல்லாம் ரொம்ப. ஸோ ஒன்லி ஆக்டிங். அதுக்கு டைரக்ஷன் பிடிக்காதுன்னு இல்லை, கிரியேட்டர் ஆற அளவுக்கு எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை சார். டைரக்டர் வந்து ஒரு காட் மாதிரி எனக்கு இட்ஸ் அ காட். ஸோ ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அண்ட் இப்போ எல்லாருமே வந்து எவ்வளோ பாராட்டுறாங்க, பேசுகிறாங்க. இந்த அளவுக்கு கிடைச்சது வெரி ஹாப்பி. ஸோ ஐ ஸ்பீக் தமிழ். வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசிக்கிறோம். ஆனந்தம். என் பொண்ணு வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்கா ஆக்டிங். அவள் வந்து ஷீ இஸ் டன் இப்போ மீடியா கம்யூனிகேஷன் பண்ணிட்டு கிரைஸ்ட் காலேஜில் முடிச்சிட்டாங்க இந்த ஃபைன் இயர். ஷீ இஸ் க்ரேஸி அபவுட் ஆக்டிங். ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ ஃபாதர், I feel sometimes it's not a very safe for her to go. அங்கே போய் சேஃபாக இப்போ வந்து நாங்கள் தான் இங்கே கத்தாரில் இருக்கோம். she wants to go back to Chennai. She wants to stay in Chennai. என்கிட்ட இப்போ ஆல்ரெடி ஒரு 1 year வாங்கியிருக்கா. 1 year நான் வந்து I will not do anything. I want to try acting. She is into theatre. நிறைய பண்ணுறா, நிறைய short movies. She sings well. கொஞ்சம் பரவாயில்ல பாடுவா. ஸோ இல்லை தமிழ் மகன் அவார்ட்ஸ்க்காக பாடலாம் பாடிருக்கேன். ஸோ தட் ஸோ my question is it safe for women, especially girls, young girls, in this present situation? How is it? Because earlier I know it was not like that, but now has it changed for women to be acting in movies? Sir, first of all வந்து சினிமாவில் மட்டும் இல்லை சார், ஐடி எடுத்தீங்கன்னா சரி, பேங்க், எனி கார்பரேட்டில் யூ ஹேவ் திஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த பாலியல்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எவ்ரிவேர், நாட் ஓன்லி இன் சினிமா. பட் ஆஸ் எ ஃபாதர் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல்டு இருக்கிறது நியாயமான ஒரு விஷயம், எந்த தப்பும் கிடையாது. பட் உங்கள் பொண்ணு ஒரு பெரிய ஹீரோயினாக வந்து சந்தோஷப்பட்டீங்கன்னா விட மாட்டேன் படுவீங்களா? இப்போ சினிமா மாறிடுச்சு சார். இட்ஸ் நாட் லைக் பிஃபோர். அது வந்து ஒரு சில ஒருத்தர் 2 பேர், அதாவது பொழுதுபோக்காக சினிமா எடுக்க வருவாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் தான் கையில் இருக்கும், 15 நாள் மட்டும் ஷூட் போவாங்க. அதுக்குள்ளே அந்த பலியாடு ஆகிற அந்த லேடி ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வந்து சினிமா ஆசை காட்டி நடக்கிறது வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. எல்லா டேரக்டர்ஸும் இங்கே கம்மிங் பேங்க்லேருந்து வராங்க. லோகேஷ் நகராஜ், இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் நாட் ஒன்லி லோகேஷ் நகராஜ், கார்த்திக் சுப்ரா, இவங்கெல்லாம் வந்து தே வாண்ட் டு ப்ரூவ் வாட் தே ஆர். உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. அண்ட் மோரோவர் அவங்களுக்கு வந்து அந்த மென்டாலிட்டியும் கிடையாது. ஏன்னா நான் பேசிக்காக வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நான் அமிச்சவங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் 1-2 சார் பர்சன்டேஜ் இஸ் வெரி வெரி லெஸ். இனிஷியலி இட் வாஸ் தேர் இருக்கு, பட் இப்போ அது இல்லை. இப்போ ஒரு சினிமா ரொம்ப க்ளீனான ஒரு சினிமா. நீங்கள் கண்ணை மூடிட்டு தைரியமாக உங்கள் போன நீங்கள் அண்ட் மோரோவர் இன்னொன்று என்னென்னா சினிமாலையும் நல்லவங்க இருக்காங்க. பீப்புள் சினிமாவில் எவ்ரிபடி இஸ் நாட் லைக். நான் சொல்கிறேன் இல்லை, நான் சொல்கிறேன் ரஜினி சார், நான் என்ன சொல்கிறேன்னா சினிமாலையும் வந்து நீங்கள் குட் ப்ரொடியூசர்ஸ் அதை, குட் டைரக்டர்ஸ் அதை. ஸோ சினிமானா இப்படி தான் அப்படின்றது கிடையாது. நம்ம கரெக்டாக தான் போகிற இடத்துல எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது I also feel the same thing, but when it comes to my daughter, as a father, இப்போ எனக்கு பொண்ணு இருந்தால் டெஃபினட்டாக நானும் இதே கேள்வி தான் கேட்பேன். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அங்கே போயிட்டாங்க நடிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் கூட இருந்து பாதுகாப்பாக அப்படி பண்ணுங்க. ஸோ நான் அதுவும் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னு சொல்லுங்கள் சார். ஆடிஷன் நடக்கும்போது சில பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, கம்பெனி உண்மையான கம்பெனியாக நல்ல கம்பெனியாக ஆடிஷன் உண்மையான சில இடத்துல ஆடிஷனே நடக்காது. போனால் 2 பேர் தான் இருப்பாங்க. நம்ம இங்கேயே வந்து நீங்கள் காஸ்டியூம் மாற்றணுமா, என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு சார். அப்புறம் கூப்பிட்டு திட்டி பண்ணுறோம் வேறு விஷயம். பட் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ரிகாஷனோட இருக்கோம்னா, ஷீ இஸ் நியூ, ஷீ இஸ் ஃப்ரெஷ் டு தி இண்டஸ்ட்ரி. A person who can teach her be like this, be like that. சினிமா இல்லை, எங்கே போனாலும் நம்ம ஒரு ப்ரிகாஷன் வச்சுருக்கோம்ல, அதோட நம்ம போயிட்டா கரெக்டான ஒன்லி திங் நீங்கள் கேட்ட கேள்விக்கு போது கரெக்டான ஹேண்ட்ஸுக்கு ஷீ ஹாஸ் டு. Why we are not able to stop her? Our IFIA, they held 75 creative minds of India which select பண்ணாங்க. For acting, she was selected among the
So our passion அப்படியே she is very passionate about it. So I don't want to stop her, but again உங்க பொண்ணு அவளை பேஷனேட்டா இருக்கிறவங்க நீங்க என்ன எடுத்துறானோ அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. Moreover, give her protection, give her advices, and we are not there in the industry. நாங்களா இருக்கோம். சாதிக் பாஷா சார் மாதிரிலாம் people are there. உங்களுக்கு நீங்க ஒன்ஸ் இப்படி சொன்னீங்கன்னா கனெக்ட் ஈஸியான உங்க பொண்ணு அங்கே போகணுமா, சரி நம்ம பையன் கூட அங்கே இருப்பான், யாரு என்ன இந்த மாதிரி நீங்க கனெக்ட் தேடிட்டாங்கன்னா இப்போ சேஃப். ஆனால் ஒன்றே ஒன்று சார், I want to tell you one thing. Everywhere there is happening. Not only in cinema, there is everywhere. ஒரு நீங்கள் ஒரு கப்பலில் போறீங்கன்னா திமிங்கலமும் இருக்கும், குட்டி குட்டி மீன் இருக்கும். அந்த மாதிரி அதை தாண்டி போகணும் சார். ரொம்ப கரெக்டாக தான். தமிழ் மகன் அவார்ட்ஸ் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் சாதிக் பாஷா சார். சார் வந்து ஒரு சின்ன ஒரு ஆட்ல தான் நான் கனெக்ட் ஆனேன். ஆடுக்கு போகும்போது நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் வந்து எனக்கு முதலாளி. ஸோ சம்பளம் கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி நடக்கல, எல்லா ஆடு மாதிரி நடக்கல. he personally came to my shooting spot. நான் யாருன்னே தெரியாது, நான் ரஜினிகாந்த் மாதிரி விஜய் அஜித் மாதிரி பெரிய ஸ்டாரும் கிடையாது, என்னை வந்து அவர் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. he came there, என்னை வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு இது மாதிரி நம்ம பேசணும், நம்மளோட பாண்டிங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து ஒரு 2 வாட்டி அவர் ஆட் பண்ணியிருக்கேன், சம்பளமும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் காஸ்ட்லியான ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த மனுஷன் காஸ்ட்லி வாட்ச் கொடுக்குறாரு, வாட்ச் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வரிசையாக அவரோட அந்த ஐஆன்டெக் அகாடமி நிறைய பேர் கத்தாரில் தெரியாது, இது ரன்னிங் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட். அது கிட்டத்தட்ட பிராண்ட் அம்பாசிடர் நான் தான். ஒரு 6 ஆட் பண்ணியாச்சு, அண்ட் நிறையா இருக்காது. வெரி யூஸ்ஃபுல் ஆட், ரொம்ப யூஸ்ஃபுல். சாதிக் சார் இது பண்ணாலும் இட் வெரி ஜென்யூன். குழந்தைங்க சம்மந்தப்பட்டது, ஸ்கூல் சம்மந்தப்பட்டது. அதனால தான் நீங்கள் வந்து அப்துல் கலாம்லேருந்து பொன்ராஜ் சார் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆட் பண்ணும்போதும் அந்த கான்செப்ட், அந்த டைலாக்ஸுமே வந்து இப்போ நம்ம நிறைய ஆட் பார்க்கணும் சார். நிறைய எவ்வளோ போய் சொல்லுவாங்க இல்லை, நம்மளே போய் சொல்லி நடிச்சு காசு வாங்கிப்போம். இப்படி ஐயோ இப்படி சொல்கிறோம் இந்த ஆடுக்குன்னு. இவரோட ஆடில் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வேலை செய்யலாம், உண்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி அந்த ஆட் பண்ணும்போது அந்த கனெக்ட் அங்கே உருவாச்சு. வரும்போது 2வது ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த வாட்ச் தான் நான் அவருக்காக தான் அதை கட்டிகிட்டே வந்துடுறேன். அந்த வெரி ஸ்வீட் பர்சன். சடனாக ஒரு நாள் வந்து சொல்கிறார், நீங்கள் கத்தார் வாங்க சார், ஒரு வாட்டி நான் போவோம். அது எதுக்கு நான் கத்தார் கூப்பிட்றேன் திடீர்னு, கத்தாருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் கேட்டு எவ்வளோ ஆகும், ஏன் அந்த மனுஷன் வந்து இழிச்சவாய் நான் இருக்கான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் ஃபார் குட் காஸ். நீங்கள் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், மீட் ஆர் பீப்புள், மீட் வந்து பார்த்தா இது வேற ஒரு வேர்ல்டு. அண்ட் அங்கே தான் வந்து எனக்கு என்னென்ன ஆச்சுன்னா, தமிழ் மகன் அவார்ட்ஸ்னு ஒன்று 3 இயர்ஸாக பண்ணுறாங்க. அந்த தமிழ் மகன் அவார்ட்ஸ் வந்து நான் 2 வருஷமாக என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் வாங்க பண்ணலாம் நம்ம அப்படின்னு. பட் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நானே இவர்கிட்ட கேட்குற நிலமையில வந்துட்டேன். சார் அது தமிழ் மகன் அவார்ட்ஸ் கமிட்டிக்காச்சும் சேர்த்துங்க சார், அட்லீஸ்ட் போர்டில் ஒரு மெம்பராச்சும் சேர்த்துங்க, நான் வேலை செய்கிறேன், டெஃபினட்டாக வேலை செய்கிறேன், எனக்கு பைசா கூட வேணாம் சார், ஃப்ரீயாக வேலை செய்கிறேன். ஏன்னா தமிழ் மகன் அவார்ட்ஸ் வந்து ஒரு ஜென்யூனான அவார்டு. இப்போ நம்ம சைமா வருது, நிறைய ஃபிலிம் ஃபேர் அவார்டு வருது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அவார்டு முதலே முடிவு பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய டைரக்டர்ஸ் கோவப்பட்டிருக்காங்க, நாமளே பார்த்துருக்கோம். ஸோ ஜென்யூனான பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு மணிகண்டன் கொடுத்தது. மணிகண்டன் ஜெய்பீமுக்காக அந்த அவார்டை கொடுத்தாங்க. ஏன்னா மணிகண்டன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு டைலாக் ரைட்டராக இருந்து டிசர்வ் அவார்டு. அதுக்கப்புறம் அயோத்தின்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு, ஒரு கமர்ஷியலான படத்தை கொடுக்காம மந்திரமூர்த்தின்னு ஒரு அருமையான டைரக்டருக்கு ஹி கேவ். ஸோ இதுதான் வந்து தமிழ் மகனோட ஜென்யூனிட்டி. ஸோ இந்த ஜென்யூனிட்டி இருக்கிற இடத்துல டெஃபினட்டாக நம்மள மாதிரி ஆளுங்க செய்வாங்க சார். ஸோ இந்த ரீசன், ஸோ ஐ ஹோப் ஐ ப்ரே லாட் தட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீசன் தமிழ் மகன் அவார்டில் வந்து ஒரு போர்ட் மெம்பராச்சும் சேர்த்துக்கிறாரா, இல்லை கமிட்டியில் சேர்த்துக்கிறாரா, இல்லை ரவி இந்த வேலையை செய்ய சொல்லி என்கிட்ட விட்டுறாரா தெரியல. வாட் எவர் ஹி கிவ்ஸ் அண்ட் டேக் 100%. இன் அ குட் காஸ் வில் டூ. எனக்கு இவ்வளோ மக்கள் இருக்கீங்க கத்தாரில், ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நல்லா சேர்ந்தே பண்ணுவோம், ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுவோம். ഞാൻ ആദ്യം മലയാളത്തിൽ പറഞ്ഞിട്ട് പിന്നെ തമിഴിലേക്ക് പോവാം. എൻ്റെ മലയാളി ഫ്രണ്ട്സൊക്കെ വന്നിട്ടുണ്ട്, മലയാളി ഫ്രണ്ട്സൊക്കെ വന്നിട്ടുണ്ട്. ആദ്യമായിട്ട് ഞാൻ പറയുന്നത് ഈ തമിഴ് മകൻ അവാർഡ്സിന് ബ്രാൻഡിൽ ഞങ്ങൾ ആദ്യം ചിന്തിച്ചത് 2022 സെക്കൻഡ് സീസണിൽ ഇത് തമിഴ് എന്ന് പറഞ്ഞാൽ തമിഴ്നാട്ടിൽ തമിഴ് മാത്രമല്ല എന്നാണ് ഞാൻ വിചാരിച്ചത്. അപ്പോഴാണ് ഞങ്ങൾ എന്ത് ചെയ്തായിരുന്നു, ശ്രീലങ്കൻസിനെ ഉൾപ്പെടുത്താൻ വേണ്ടി ഒരു ചെറിയ കാര്യം ചെയ്തിട്ട് ഈ സ്കൈ തമിഴ് അവാർഡ് ഒരു ടീം ഉണ്ടല്ലോ, അവന്മാരെ ഉൾപ്പെടുത്തിയിട്ട് ശ്രീലങ്കൻസിനെ ഉൾപ്പെടുത്തിയിട്ട് ഒരു പ്രോഗ്രാം ചെയ്തായിരുന്നു. പിന്നെ സെക്കൻഡ് ടൈം 3rd ഇയറിലാണ് ഞങ്ങൾ വിചാരിച്ചത് സൗത്ത് ഇന്ത്യയിലിരുന്ന് എന്ത് ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് വിചാരിച്ചിട്ട് ഒരു പ്ലാൻ ചെയ്തപ്പോൾ ആരാധ്യ ഉണ്ടല്ലോ, ഇവിടെ പ്രജിത് സാറിനെ വൈഫ് വണ്ടർ വുമൺ കാറ്റഗറിയിൽ കൊടുത്തായിരുന്നു. പിന്നെ സുമാ മഹേഷ് ഗൗഡ കർണാടകയുടെ പുള്ളിക്കാരിക്കും കൊടുത്തായിരുന്നു. സോ ഇറ്റ്സ് ആൾറെഡി ബിക്കം സൗത്ത് ഇന്ത്യൻ അവാർഡ്സ്, നോ തമിഴ് മകൻ അവാർഡ്സ്, അങ്ങനെ മാറി. അപ്പോൾ ഈ പ്രാവശ്യം ഞാൻ വിചാരിച്ചത് ഇത് നമ്മൾ തമിഴ് മകൻ അവാർഡ്സിൽ തന്നെ ചെയ്യണോ, അല്ലെങ്കിൽ ഇത് മാറ്റിയിട്ട് ചെയ്യാൻ എന്തെങ്കിലും സാധ്യത ഉണ്ടോ എന്ന് ആലോചിച്ചപ്പോഴാണ് ഞാൻ ഈ പ്ലാൻ ചെയ്തത്. സാറ് വരുന്ന സമയത്ത് അവിടെ ഇങ്ങനെ സോഷ്യൽ ഇൻഫ്ലുവൻസസ്
ബിടെക് ചെയ്തിട്ട് ആ സമയത്തിൽ തമിഴ് മലയാളം ശ്രീലങ്കൻസ് എല്ലാത്തിനും ഉൾപ്പെടുത്തിയിട്ട് ഇത് ഒരു ജസ്റ്റ് പ്ലാൻഡ് ഒരു അവാർഡ് ചെയ്യാനുള്ളത് ഒരു താല്പര്യം ഉണ്ടായിരുന്നു. അതിന് ജസ്റ്റ് ഒരു ഞാൻ തന്നെ ഒരു തിയറിക്ക് പോകുന്നുണ്ട്, പ്രാക്ടിക്കലിൽ പോകുന്നുണ്ട്, തിയറി ക്ലാസ്സാണ് ഇത് സാധ്യതപ്പെട്ടാൽ ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു സൈമ പോലെ ഒരു ബ്രാൻഡ് ഈ ഖത്തറിൽ ഡെവലപ്പാണ് സാധ്യതയുണ്ട്. അത് ഇതുവരെ 3 പ്രാവശ്യം ചെയ്തത് ജസ്റ്റ് ഒരു സെൽഫ് സാറ്റിസ്ഫാക്ഷന് വേണ്ടി ജസ്റ്റ് ചെയ്തതാണ്. ഇവിടുത്തെ ജസ്റ്റ് ഞങ്ങൾ എന്തെങ്കിലും ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഈ തമിഴ്നാട് അവാർഡ്സ് പറഞ്ഞത് എൻ്റെ ഓൺ സ്കൂൾ വയനാട്ടിലുണ്ട്. ഒരു മിഡിൽ സ്കൂൾ വരെ ഉള്ള സ്കൂളാണ്. ആ സ്കൂളിൽ ഞാൻ എന്ത് ചെയ്തായിരുന്നു, 2012 തുടങ്ങിയ സ്കൂളാണ്. ഒരു 2 വർഷം ഞാൻ എന്ത് ചെയ്തായിരുന്നു, ആനുവൽ ഡേയും ചെയ്തായിരുന്നു. പിന്നെ 3ാമത്തെ വർഷം ആനുവൽ ഡേ ചെയ്തിട്ട് എന്ത് കാര്യം, പാരൻസ് വരുന്നുണ്ട്, കുട്ടികൾ കളിക്കുന്നുണ്ട്, കൈയടി പിന്നെ പോകുന്നുണ്ട്. പിന്നെ അതുപോലെ തന്നെ റിപ്പീറ്റ് ആയപ്പോൾ അത് മാറ്റിയിട്ട് കലാം വിളിക്കൽ അവാർഡ്സിന് ഒരു ഇതുപോലെ തന്നെ അവാർഡ്സ് സെയിം തമിഴ്നാട് വിളിക്കൽ അവാർഡ്സ് ഉണ്ടായിരുന്നു. അത് നാട്ടിൽ ചെയ്തായിരുന്നു. ശരിക്കും പറഞ്ഞാൽ എൻ്റെ സ്കൂൾ സ്ട്രെങ്ത്തിനെ കാട്ടിലും 10 times കൂടുതലൊക്കെ അവിടെ ഉണ്ടാവും. 4,000 ആൾക്കാരുണ്ടായിരുന്നു 2019. അതിൽ ആദ്യമായിട്ട് വന്നത് കലാം സാറിനെ കൂടെ 20 കൊല്ലം ട്രാവൽ ചെയ്ത് പൊൻരാജ് എന്ന് പറഞ്ഞിട്ട് 30 സയൻറ്റിസ്റ്റാണ്. 30 ആദ്യമായിട്ട് ഒരു ഗസ്റ്റായിട്ട് എൻ്റെ സ്റ്റേജിൽ കയറിയപ്പോൾ പറഞ്ഞത് ഫസ്റ്റ് സ്റ്റേജിൽ ഞാൻ കലാം സാറിനെ കൂടെ 1100 സ്കൂളിൽ ട്രാവൽ ചെയ്തിട്ടുണ്ട്. ആദ്യമായിട്ട് ഇങ്ങനെ ഒരു സ്കൂളിൽ ഇങ്ങനെ ഒരു ഇൻസ്പിറേഷൻ ക്രിയേറ്റ് ചെയ്യാൻ വേണ്ടിയാണ് ഒരു പരിപാടി ഞങ്ങൾ പറഞ്ഞിട്ട് അത്ഭുതപ്പെട്ടായിരുന്നു. ഇപ്പോൾ ഹി ബിക്കം മൈ പാർട്ട്ണർ ഇൻ മൈ ഐടെക് അക്കാഡമി. സാർ ഹി നോസ് വെൽ. അപ്പോൾ അതുപോലെ ഉണ്ടായിരുന്നപ്പോൾ 2020 അത് ഇവിടെ തമിഴ്നാട് അവാർഡ്സ് ആയിട്ട് മാറി. ഞാനെപ്പോഴും ചിന്തിക്കാനുള്ളത് ഈ റിലീജിയനായിട്ടും ഇല്ല ഒരു ബാരിയർ ഇല്ലാതെ എല്ലായിടത്തും എന്തെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റുന്നു. അതിപ്പോൾ സാധ്യതപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ശരിക്കും അടുത്ത പ്രാവശ്യം നമ്മൾ ചെയ്യുന്ന സമയത്ത് ഇത് ഞാനിപ്പോൾ അനൗൺസ് ചെയ്യാൻ ഒരു പ്ലാൻ ചെയ്തിട്ടില്ല, പക്ഷെ പറയാം. സിഗ്മ അവാർഡ്സിനാണ്, അതായത് സിഗ്മ സ്റ്റാർസ് 24 പറഞ്ഞിട്ടാണ് ഒരു പേരിൽ ചെയ്യാൻ പോകുന്നുണ്ട്. അത് തമിഴ്, മലയാളം, തെലുങ്ക്, കന്നഡ ഓൾ ടുഗദറാണ്. ഈ കാറ്റഗറി നമ്മൾ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ചെയ്തപ്പോൾ 1127 നോമിനേഷൻ ഉണ്ടായിരുന്നു. 12 രാജ്യത്തിലിരുന്ന് അവാർഡ്സിനെ നോമിനേറ്റ് ചെയ്തായിരുന്നു. അതന്നെ അത്ഭുതമാണ്. US നോമിനേഷൻ, കനഡ, സൗത്ത് ആഫ്രിക്ക, കുറേ രാജ്യത്തിലിരുന്ന്. അതുപോലെ ഈ പ്രാവശ്യം ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്നത് ഇത് സൗത്ത് ഇന്ത്യൻ അവാർഡായിട്ട് മാറ്റാണ് താല്പര്യം. ഒരു ചെറിയ പ്ലാനാണ്, ഇതൊരു എക്സിക്യൂട്ട് ചെയ്യാനോ ഒന്നും പ്ലാൻ ചെയ്തിട്ടില്ല. ഇൻഷാല്ല അത് ചെയ്യാൻ വേണ്ടി ആൾക്കാരൊക്കെ ഉണ്ട്. അതിൽ ഇമ്പോർട്ടൻ്റ് ആൾക്കാരൊക്കെ ശരിക്കും വന്നിട്ടുണ്ടെന്ന് തോന്നുന്നുണ്ട്. പിന്നെ അത് നമ്മൾ സംസാരിക്കുന്നപ്പോൾ അത് സാധ്യത വരും. நான் தமிழில் வரேன். அப்போ என்னன்னா நம்ம வந்து ஆல்வேஸ் ட்ரை டு யுனைட் பீப்புளுங்கிற மாதிரி. எனக்கு ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா ஐ நெவர் ஹெசிடேட் டு ஷேர் ஹிஸ் நம்பர் டு அதர் பீப்புள் பிகாஸ் ஐ டோன்ட் worry about okay what he will do without me. I never, because I have my genuine contact. If someone asks his number, I happily share his number. I know my value with him. So അതാണ് ഇപ്പോൾ ഞാൻ ചെയ്യാനുള്ളത്. തമിഴ്, മലയാളം, പിന്നെ ശ്രീലങ്കൻസ് എല്ലാവരെയും അവിടെ ചേർത്തിട്ടുണ്ട്. ഇതൊക്കെ ചേർത്തിട്ട് എന്തെങ്കിലും ഒരു ശരിക്കും ഈ சொசைட்டிനെ കൂടെ ചേർക്കാൻ എന്തെങ്കിലും പരിപാടി ഉണ്ടെങ്കിൽ ഡെഫിനറ്റായിട്ട് ചെയ്യാം. நம்ம நல்லபடியாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட இப்போ வந்திருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் முன்னிலையில் சாரை ஹானர் பண்ணுறதுக்கு என்னோட எப்போதும் ஒரு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்திருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்மளோட முன்னாள் ICBF-ஓட ஜாயின்ட் செக்ரட்டரி சந்தோஷ் பிள்ளை அவர் எப்படின்னா என்னோட பிக் பிரதர் மாதிரி. எந்த பிளானாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். இந்த பிளான் கூட அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஐ எம் காலிங் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Then I would like to invite Mr. Abdul Salam. He is CFO of Zad Holding and also he is the owner of Indian Coffee, only coffee. Please, sir. Then I would like to invite Mr. Shafi, MD of Ferrari Bridge Flowers. എൻ്റെ വൈഫിൻ്റെ കൊളീഗിൻ്റെ ഹസ്ബൻഡാണ്. ഇപ്പോൾ എൻ്റെ കൂടെ നല്ല റാപ്പോ. ലാസ്റ്റ് ടൈം എൻ്റെ തമിഴ്നാട് അവാർഡ്സിൽ കൂടുതൽ ഹെൽപ്പൊക്കെ ചെയ്തത് റഹീം മീഡിയൻ്റെ സാഫി പറക്കൽ. അവരുടെ പിൻവലിക്കും. இங்கே இருக்கிற எஃப்எம்பிஏ சார் நம்பவரம் எஃப்எம் QFM நீங்கள் அட்டன் பண்ணது. அதோட டெப்யூட்டி GM சாஃபி சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் நௌஃபர். ப்ளீஸ். நான் யுனைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ் ப்ளஸ் மலையாளம்னு இங்கே யுனைட் ஆன 2 பேர் இருக்கிறாங்க.
அது இப்போ 2 பேரையும் ஒன்றாவே கூப்பிட்டுருங்க. மிஸ்டர் சஜாதீன் அண்ட் சாசிர் ப்ளீஸ். ஹீ இஸ் மலையாளி சார் அண்ட் ஹீ இஸ் தமிழ். நம்ம ஊருக்கு. பட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். நான் பார்த்த நாள்லேருந்து சண்டை போடாமல் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் வேறு ஒன்றா வாங்கிட்டோம். அதனால் 2 பேரையும் இன்வைட் பண்ணுறது. Then I would like to invite Chinna Captain Mr. Yasin. Please. என்னோட செகண்ட் டைம் இருந்து நம்மளோட ஆர்ஜி மிஸ்ஸஸ் கவிதா ப்ளீஸ். Then I would like to call Jubin please. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தெரியல, ஆனால் கூப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நான் எது பண்ணாலும் என்னோட கிளாஸ்மேட்டு, நான் கிளாஸ்மேட்டோட ஈச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்படின்னா வந்து they know each and every about us, everything about us. எது மறைக்க முடியாது சார். என்னோட 8th இருந்து என்னோட கிளாஸ்மேட்டு. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்ச புரிஞ்ச ஒரு ஆள்னா அது ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டு ஒய்ஃபாக வந்தால் சில வகையில் நல்லது, சில வகையில் ரிஸ்க்கும். என்னோட ஒய்ஃபு இங்கே உள்ள எம்டிஎஃப்ங்கிற ஒரு அமைப்போட ஜெனரல் செக்ரட்டரி. சி இஸ் த ஒன் மிஸ்ஸஸ் ரெஜினா சாதே. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ் நீங்கள் வாங்க. ஆமாம் that's all sir. Then can I have that? Yes please sir. Yeah sir. எனக்கு என்ன காம்பேரிங்கா வராது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்பு வடிஞ்சு ஓடுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ்லேருந்து பாருங்க அப்படியே வெளியே வரைக்கும். ஸோ வெரி ஹாப்பி சார். எனக்கு நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் தான் மைண்ட் கடைசியாக வாங்க கொடுக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. ஏன்னா ஸோ மச் ஆஃப் லவ், அதாவது அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத ஒரு அன்புன்னு சொல்லுவாங்க. அது இங்கே கிடைக்குது. சென்னையில் கூட அவ்வளோ எனக்கு கிடைக்காது. ஆக்சுவலாக பார்த்தா ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சரி கிட்ட போனால் வந்து சான்ஸ் கிடைக்கும், இல்லை பேசலாம் அப்படின்னு. பட் இங்கே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த கத்தார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ரொம்ப வந்தவழி மாதிரி ஆக்சுவலி அடிக்கடி வரலாம், திருப்பி அடிக்கடி வரலாம். அதுக்கு சாதி பேசுறது அடுத்த ட்ரிப் எப்போன்றது நம்ம இன்னும் டிசைட் ஆகல. கடவுள் புண்ணியம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மக்களோட மக்களாக ஸோ ஸ்வீட். இவ்வளோ பீப்புள் ஹியர் அண்ட் வெரி நைஸ் பீப்புள். ஸோ இது மலையாளி, இது தமிழ், இது ஆந்திரா, இந்த மாதிரி இல்லாமல் ஆல் ஆர் ஒன் மதர்ஸ் சில்ட்ரன் மாதிரி இங்கே வி ஆர் யுனைடெட் டுகெதர். டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அண்ட் நேற்று சொன்னது தான், நேற்று காலையில் சொன்னது தான். ஸோ ஐம் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் யூத்னஸ். இன்னும் எங்காயி ஒரு 5 வருஷம் எங்காயி நான் வீட்டுக்கு போகிறேன். போகும்போது ஒய்ஃப் கேட்பாங்க ரொம்ப இளமையாக வரீங்க அப்படின்னா. இதுதான் காரணம். ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் தேங்க்யூ ஆல். எல்லா ஃபேஸஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எந்த யாருக்கும் முக சொல்லிக்கலாம். நான் அப்படி ஸ்டேஜில் உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அப்படி வரல. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல், விஷ் யூ ஆல் குட் லக் இன் ஆல் யுவர் என்டெவர்ஸ். காட் பிளஸ். தேங்க்ஸ். அந்த சாரோட பையன் பொண்ணு இங்கே இருக்காங்க. அவங்க தான் விவிஐபிஸ். ஆக்சுவலாக எனக்கு நேற்று வந்து வந்தார், சைலண்டாக போயிட்டார், பேசாமல் போயிட்டார். அண்ட் ஒரு சாதி சார் சொல்லி கூப்பிட்டு வந்தாரா இல்லை வந்து இயல்பை அப்படி தானே தெரியல. பட் எனக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் சாதிக்கு வந்து ஒரு 2 வார்த்தை பேசணும்னு கேட்குறேன். அவங்க பேசுனதுக்கப்புறம் வெரி குட் ஈவினிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே ஆக்சுவலி எல்லாரும் வந்து தமிழ் மகன் அவார்ட்ஸ் சொல்லும்போது எனக்கு பக்குன்னு இருக்கு. அதனால தான் சேர்ல உட்காந்து எழுந்திரிச்சுட்டேன். எங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. ரியலி லாஸ்ட் 3 இயர்ஸ் எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ ரியலி அவங்க சாதிக்கோட ஒரு பிளஸ்ஸிங் என்னன்னு காட் பிளஸ் என்ன ஒரு விஷயம் அவருக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஒரு நல்லவங்களா அவர் வந்து வெயிட் பண்ணுறவங்களா தான் லைஃப்பில் நிறைய கிடைச்சிருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்ராஜ் சார், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பொன்ராஜ் சார் சொன்னால் இங்கே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சந்தோஷ் பிள்ளை சார், சலாம் சார் இருக்காங்க. ஸோ அனதர் திங், இப்போ ரீசெண்டாக வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமாக ரியலி ஐ ஷோ யூ வாட் ஹி டோல்ட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். பிகாஸ் ஹி டோல்ட் எவ்ரிதிங். என்ன சொல்கிறது, பொன்ராஜ் சாரோட செகண்ட் வெர்ஷனை நீ பார்ப்பேன்னு சொன்னாங்க. ரியலி தட் ஐ ஃபெல்ட். பிகாஸ் நீங்கள் எல்லாரும் கேட்குறது இல்லை, எல்லாரும் கேட்குற கேள்விக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ரியலி அது வந்து என்ன ஒரு சின்ன ஒரு சினிஃபீல்டு இருக்கிறவங்களோட ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் சீயிங் இன் அவர் ஸ்கூல்
ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரி அதை அவங்கள வந்து ஹானர் பண்ணி திருப்பி அனுப்புறதுக்குள்ள ஐ திங்க் his BP always will increase. After annual day he get fever. So that is the thing happening always. So அதனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. So but really அந்த attitude எதுவுமே இல்லை சார். Really you spoke since yesterday. I'm watching you really very silently. You are giving everybody very frank answer, very genuine answer. What you are giving really, that is the thing what he told is correct. And thank you everybody. Hope you will support from the next session also. But I don't want him announced soon. That's why I took the mic. On behalf of our tell her, this time you don't need to worry. Sadiq is not alone. He had previously standing behind him. This year, Sari is joining, I am joining. Shamsher will join and Hassan all will join. What fear you have, it will not happen this year. And he will not get the fever this time. சாதிக் சார் பார்த்தா போர் அடிக்குதுன்னு சொல்லிடாதீங்க. நான் இப்போ நிறைய குட் பீப்புள் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்றீங்க சார்? ஒரு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் நம்ம பார்க்குறோம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தது கோட் சூட்டில் தான். கோட் சூட்டில் ஒருத்தர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவருக்கு வராருன்னு தான் யோசிச்சிருந்தாங்க. பட் டோட்டலி வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கம்ப்ளீட் லவ், ஹார்ட் ஃபெல்ட் லவ்னு ஒன்று கொடுப்பாங்க. என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை சார். ஆக்சுவலாக நான் பெரிய ஸ்டார் கிடையாது. பட் ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக, நான் வந்து ஐஆர்டெக் அகாடமி ஆட் ஒரு வாட்டி பண்ண போதும் அந்த டைலாக்ஸோட நான் அப்படி கனெக்ட் ஆகும். சார்லி வந்து ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் எனக்கு எப்பவுமே. அண்ட் அவர் வந்து சாரோட சின்ன வருஷன், இவரோட இன்னொரு சின்ன வருஷன். ஏன்னா இவர் 2 வார்த்தை பேசினா அவர் 1 வார்த்தை தான் பேசுவார். பட் வேலை பியூட்டிஃபுல்லாக நடக்கும். அண்ட் மோரோவர் நான் இதில் அசோசியேட் ஆனது வந்து என்னோட பிளெஸிங்னு நினைக்கிறேன். எனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும். May 1 ஆக்சுவலி பார்த்தா நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ குரு பயிற்சி இஸ் நைஸ். அண்ட் மோரோவர் சார் ஷஃபீஸ் சொன்ன மாதிரி தான், டோன்ட் திங்க் யூ ஆர் அலோன் சார். வி ஆர் ஆல் தேர். தப்பாகவே உங்களை கைட் பண்ண மாட்டோம். நீங்கள் எது பண்ணாலும் நாங்கள் கூட இருப்போம். யூ டிசைட், we will work 100%. God bless you. Thank you. வணக்கம், என் பேர் அப்துல் சலாம். இது எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனை பற்றி கேட்டோம். என்னோட பற்றி ஒரு 2 வார்த்தை நான் பேச விரும்புகிறேன். ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்க்கை ஸ்ரீமான் அதனால தான் சினிமா துறையில் நல்லவங்க இருக்காங்க. இன்னொரு விஷயம், இவங்க வந்து வளர பணிவு இருக்கிறதுனா நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் பாருங்கள், சின்ன இதுலேருந்து வளர அவர் பேசுகிற விதமும் அவர் இது சொல்கிறது சொன்ன மாதிரி வெளிப்படையாக பேசுவார், அதை பேசுகிறாரு. அதோட இந்த மாதம் அவருக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன். இந்த மாதம் தான் நம்மளுடைய எல்லாருடைய கத்தர்களோட மக்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்கள். மேலும் நிறைய சாதிக்கணும் எல்லாரையும் பார்த்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறது 50 லட்சத்துலேயே படம் எடுக்கலாம் சார். இட் டசன்ட் நீட் நாட் பி 6 crores or 4 crores. 60 lakhsலேயும் படம் எடுக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ படம் பண்ணது எல்லாமே 60, 70, 80 lakhs. அழகாக 4 நாள் தேட்டரில் ஓடுறாங்க. தி கெட் த ப்ராஃபிட், செல்யூட் டு ஓடிடி. ஸோ இது காரணம் என்னன்னா பிளானிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்காக படம் பண்ணுறதுனால இருக்கலாம். மலையாளத்தில் வந்து அது அந்த ப்ரொஃபஷனை வந்து டிவைன் நினைப்பாங்க. இது எங்களோட கடவுள், காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறோமே. அது மாதிரி அந்த ப்ரொஃபஷன் இது திங்க் இட் அஸ் காட். பட் நம்மளுக்கு கமர்ஷியல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் இப்படி அடித்தாதான் மக்கள் பார்ப்பாங்க, இப்படி பண்ணால் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சின்ன படங்கள் நிறைய இருக்குது. பண்ணையாரம் பத்மனி. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்களே நிறைய இருக்குது சார். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் தாடா ஓடிருக்கு சார், ஜோ ஓடிருக்கு. இந்த மாதிரி நல்ல படங்கள் வருது. பட் என்னன்னா ஒரு ஸ்டார் தமிழ் சினிமா பழகிட்டோம். விஜய் தியேட்டரில் பார்த்து விசில் அடிக்கிறது, அஜித் சார் தியேட்டரில் பார்த்து விசில் அடிக்கிறது, இது வந்து யூஸ்ஃபுல் ஆகிடும். அது இல்லைன்னா படமே இல்லை. தீபாவளிக்கு அந்த மாதிரி போய் படம் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தீபாவளிக்கு விஜய் அஜித் எல்லாம் படங்கள் நீங்கள் கட் பண்ணி பாருங்க. மலையாளத்தில் அது மம்முட்டி நடிச்சாலும் பார்ப்பேன், இல்லை நம்ம மோகன்லால் நடிச்சாலும் பார்ப்பேன். அப்படி கிடையாது. இப்போ ஜோஜி ஜார்ஜ் இருக்காரு, டொவினா தாமஸ் வந்தாச்சு. ஆல் கமிங் அப், குஞ்சாப்ப கோபண்ணெல்லாம் இருக்காங்க. ஸோ எஸ் நான் என்ன சொல்கிறேன்னா பேசிக்காக வந்து இப்போ சார் கேட்ட கேள்வி வந்து தைரியம் பண்ணலாம் சார். பயப்பட தேவை. உங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி a bad experience, maybe you gone into the wrong hands. There are good hands. இப்போ உங்களுக்கு அந்த கனெக்ட் தெரியும். உங்களுக்கு you have people like சாதிக் சார் மூலியமாக நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் பீப்புள். அதான் சொல்கிறேன், தெரியாத இடத்துக்கு நம்ம தெரியாமல் போய் மாட்டிக்கூடாது. அட்லீஸ்ட் ஹேவ் சம் செக்யூரிட்டி அண்ட் தென் கோ, இட் வில் பி ஆல் ரைட். அண்ட் தமிழ் சினிமா நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்கும் 100% I wanted to become like a மலையாளம் ஃபிலிம், கன்னடா ஃபிலிம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துச்சு. வந்துச்சு, காந்தாரா வந்துச்சு. வி ஆர் ஸ்டில் yet to give a good film. விக்ரம் டைரக்ஷன் வைஸ் கொடுத்ததை தவிர ஒரு நல்ல கண்டென்ட் வந்து இன்னும் we are not got that. ஸோ அது வரணும்னு வேண்டிக்கிறோம், நம்மளும் அதை நடிக்கணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் சார். We are there, sir. You don't do it.
நான் பெருமைக்கு சொல்ல நாங்கள் இருக்கோம், நான் ஒருத்தர் தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, அப்படி கிடையாது. என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ ரைட்டான ஹேண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் Did you get any influence from Malayalam cinema? Any kind of influence? Like you always look up to Malayalam cinema. These are the good things from Malayalam cinema, and then you have copied to your acting or something. ரொம்ப நல்ல கொஷின் சார். மலையாளம் சினிமாவோட சிம்பிளிசிட்டி சார், அதுதான் சார் எங்களுக்கு கவர் பண்ணிச்சு. மலையாள சினிமாவில் ஆடம்பரமே இருக்காது சார். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஓன் லக்ஸூரியஸ் மூவிஸ் பார்த்ததே இல்லை. ஆடம்பர சினிமா ஒரு லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். திருஷ்யம்னு ஒரு படம் வந்து எவ்வளோ பெரிய மோகன்லால் ஒரே ஒரு வேட்டியை பிடிச்சி ஒரு தூங்கிட்டு தான் நடிச்சிருந்தார். தட் இஸ் சிம்பிளிசிட்டி. அந்த கேரக்டர் இட் செல்ஃப் தே நோ அண்ட் த கிரியேட்டர்ஸ் சார். உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கல. வாட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தே ஹேவ் சார். ஃபாசில் சார் முன்னாடி இருந்தது சொல்கிறேன், லால் சார்லேருந்து எல்லாருமே சொல்கிறேன், ஹேவ் குட் கிரியேட்டர்ஸ். நம்மளுது வந்து தே லுக் இன்டு கமர்ஷியல். 2 சாங் வேணும், ஒரு ஃபைட் வேணும், ஒரு 10 பேர் அடிக்கணும். மலையாளத்தில் அது இல்லையே சார். ஹீரோ அடி வாங்குறாரு சார், ஹீரோ அடி வாங்குறாரு. இப்போ நான் பார்த்த மலையாள படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஆசிஃப் அலினா இஸ் டூயிங் ஃபேண்டாஸ்டிக் ரோல் சார் மலையாளத்தில். பேசிக் சார் ஒன்றே ஒன்று, சிம்பிளிசிட்டி இன் கண்டென்ட் அண்ட் டெப்த் வந்து மலையாளம் மூவி இஸ் டூயிங் ஃபார் பெட்டர். அது தமிழ் சினிமா டேஸ் டு கம். அது கிரியேட்டர்ஸ் கையில் தான், அது பிரம்மாக்கள் கையில். We are all actors. So நல்ல ஒரு பிரம்மா ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து does a movie like that, automatically it will change. Manjumal Boys will take that from for Tamil. Sorry, Bridget will bring the Malayalam flavor to Tamil industry. You might say சொல்ல முடியாது, நாளைக்கு தான் தெரியும் ரிசல்ட். Basically when I saw him, எல்லாரையும் வந்து நல்லா சிரிச்சுட்டு இப்படி ஆஹா பண்ணுங்கன்னு சொல்லும்போது you can find a person's character, what he has inside, a child he has inside, a genuinity he has inside. That's all. மோரோவர் சார், நல்ல தமிழ் சினிமா நல்லா வரணும், எல்லாரும் சேர்ந்து வேண்டி போகுது. தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் உங்களோட ப்ளாகில் போடும்போது இந்த மேட்டர் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கேட்ட மாதிரி சொல்ல வேணாம், ஏங்க தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஐயப்பனு கோஷியும் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வாங்க. சிம்பிள் படமாக ஒன்று கொண்டு வாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் தமிழில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. குரு சோமசுந்தரம்லாம் வந்து இவங்க கண்டுக்காம விட்டதுனால தான் அவர் மலையாளத்தில் மின்னல் நடிச்சார். இல்லை அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கல. இட்ஸ் குட் ஆக்டர். அண்ட் மோரோவர் வந்து நான் பேசிக்கலி வந்து தமிழ் சினிமா நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான். பட் ஆல்சோ ஐ லவ் மலையாளம் சினிமா, அந்த கண்டென்ட் அந்த மூவிஸ். Thank you, Mr. Shafi and Sati, to invite me. And I really grateful to meet you. Sorry, இப்போ அது நான் இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது நான் ரிவீல் பண்ணலை. ஸோ ஆசிஃப் அலி சுவாமி கோபசுந்தரம் தான் அது ஆக்சுவலி அது ரிவீல் பண்ணலை இது வரைக்கும். இந்த பிரதருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, கத்தரில். ஆனால் அது வந்து பிரஜேஷன் அந்த டேரக்டர். பிரஜேஷன் வந்து வெள்ளம் மூவி, கேப்டன் மூவி, மேரி அவசரம், அந்த நம்பி நாராயண, த டாக்டரி, மாதன் கூட எல்லாம் அந்த ஸ்டேட் அவார்டு வின்னர் டேரக்டர். அண்ட் ஹி இஸ் அ நேஷனல் அவார்ட் ஜேர்னலிஸ்ட் ஆல்சோ. ஸோ அந்த ஆள்கிட்ட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஹவுடி என்ன பேர். அது வந்து இந்த மாதிரி அந்த மலையாளம் அது நல்ல ரைட்டர்ஸு, அவர் ரியல் கண்டென்ட் கொண்டு வந்து. ஸோ அண்ட் ஜஸ்ட் இப்போ மலையாளக்கார் யாரும் இல்லை, அதனால தான் சொல்லுவாங்க. அவர் தான் பப்ளிஷ் பண்ணுறோம். சார் வந்து என்னோட பட் டோன்ட் ரிவீல். Actually, it's going to release very soon, so post-production learning. So, and Sadiq, through Sadiq sir, I want to discuss with you more about the coming project. We have discussed actually. I have a company called Address International Films. So my brother knows actually. Recently I registered. So this will be the first movie. All the best, sir. So we are planning to do lots of good content. And recently we had tie-up with maybe you know Navodaya Studio. Yes. This is the the first 100 years. Yes. We are going to collaborate with the Navodaya Studio also to do the many things actually. I am very passionate about film, but I have been learning. As brother said, you know, I met lots of good people and bad people. Yeah. But finally we got a good
team. We built a good team. So let's see. So now we're also part of the project in the company. Thank you, sir. I don't have any questions. So I was observing you. I was learning lots of, No, sir. First of all, you told you are passionate about the cinema. That will take you to places, sir. That is enough. It's not entertainment. It's only passion. It's very divine. Yeah, we didn't know. We had a producer. No, I don't know. No, I'm not a producer. This is my passion. That's what I'm saying. But I don't know. I want The to passionate has come for filmmaking. அப்படின்னும் போது we have to definitely encourage. And பெருந்தன்மையா வந்து நாங்க கூட டிஸ்கஸ் பண்றோம். There is one more project what he has that he will talk to you personally. That we connected. We had a very long discussion in Coimbatore. So nice, sir. Nice meeting you, and very happy to hear that we have two filmmakers here. Sir is there, and definitely we all can associate and we can start. We can do. We can plan a lot of things to do. Give good content, sir. Tamil cinema, Telugu cinema, Malayalam. Wishing you all the best, sir. And I'm very happy to see that you look like a hero, sir. That's a good fight. Thank you. You make him happy. I didn't act. I just made the complete. Really thanks, Sadiq, for please, all of you. I am feeling very, please, please. So all the hands are Santoshar is the, Thank you so much. Thank you for the love and respect. I should say that. Thank you. All the sir. Thank you, sir. Yes, thank you so much.